ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the holy name of the Lord. எப்போது பொதுவாக வாக்குத்தத்த வசனங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருப்போம். Generally we keep meditating the word of God as a key word from the promise. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் கிடைத்த ஒரு பரிபூர்ண ஒரு திருப்தியையும் அவன் தேவ சமூகத்தில் கிடைத்ததான ஒரு பெரிய அவனுடைய தாகம் தீர்க்கப்பட்டதை பற்றி தான் நாம் கடந்த நாட்களில் தியானிக்கிறோம். We are meditating about David, which David is satisfied and with the joy. சங்கீதம் 36 சங்கீதம் 8 வசனத்தின் அடிப்படையில் வைத்து நாம் தியானித்தோம். We have meditated from Psalms 36 verses 8 as key word. ஏனென்றால் தாவீதின் அனுபவத்தில் கர்த்தர் செய்த காரியங்களை கண்டிப்பாக நாம் சிந்தித்து நாம் கர்த்தருக்குள்ள பலப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. About David in his experiences, what the Lord God done in his life, we have to remember that and we have to be strong in our life. தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தது போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பல நன்மைகளை செய்ய அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் தாங்கள் தேவன் நடத்துகிற வழியை அவர்கள் அறியாமல் உணராமல் போய் கொண்டிருக்கிறார்கள். How the Lord God blessed David or did things to David. God is preparing many to do, but people are not realizing and understanding and moving forward in his way. நாம் தேவனுடைய வழியை அறிந்து கொள்வோமானால், if we understand the way of the Lord, ஒன்று சொல்ற தேவனுடைய வழியை அறிந்து புரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளா நாம் இருப்போமானால், if we are children of God, well known and understand the way of God which he leadeth, நாம் கடந்து போகிற பாதையில the path which we move forward, சந்தோஷமா இருப்போம். will be joyful. பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, as like St. Paul says, எந்த நிலைமையிலும் whatever the state, நான் மனரம்யமா இருக்கிறேன். I'm எந்த சூழ்நிலையிலும், whatever the state, நான் சந்தோஷமா இருக்கிறேன். I'm happy. நான் தேவனை நேசிக்கிறேன். because I love my God. நான் போகும் வழி அவர் அறிவார். He knows the path where I go. ஆகையால் அந்த பாதையை குறித்து கலங்க வேண்டியதில்லை. Therefore not to be troubled of the path, பின்வாங்க வேண்டியதில்லை. not to be set back. நான் சோர்ந்து போய் எலியாவை போல படுத்துக் கொள்ள வேண்டியதில்லை. like Elijah, we do not have to become weary and lie down. போக வழி அவர் அறிவார். He knows the path where we go. தாவீதின் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அவனை கர்த்தரை மாத்திரம் உயர்த்தும்படியாக தேவன் அவனை பல அனுபவங்களுக்கு நேராக நடத்தி கொண்டு வந்தார். in David's life, in every situation, to exalt Lord, to lift up Lord, the Lord God led him in many ways. 118 சங்கீதம் 27 வசனத்தை 28 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, Psalms 118 verses 27 and 28 when you read, அந்த 27 வசனத்தின் துவக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது, in the beginning of verses 27 when you see, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். it says God is the Lord and he has given us light. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. everyone say together, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். and he has given us light. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. everyone open your mouth and எல்லாரும் சத்தமா உயரமா சொல்லுங்க. everyone shout and say, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். Lord God is a God who has given us light. அது மட்டுமல்ல, 28 வசனத்துல பாருங்க, when you read verses 28, நீர் என் தேவன், you are my God, நான் உம்மை துதிப்பேன், and I will praise you. நீர் என் தேவன், you are my God, நான் உம்மை உயர்த்துவேன், I will exalt you. உம்மை துதிப்பேன், I will praise you. உம்மை உயர்த்துவேன், I will exalt you. யாரை துதிப்பேன்? whom I will praise. துதி யாருக்கு செலுத்துவேன்? praise whom will I offer? கனத்தை யாருக்கு செலுத்துவேன்? honor I will offer to whom? புகழை யாருக்கு செலுத்துவேன்? praises I will offer to whom? மேன்மை யாருக்கு செலுத்துவேன்? excellence to whom? மனுஷருக்கு இல்லாட்டாலும் even if it is not for man, அப்பப்போ நம்ம கொஞ்சம் தூக்கி காட்டிக்கிறோம். and we will boast ourselves sometimes. நான்றோன்னதான் இவ்வளவு சமாளிக்கிறது தெரியுமா? it's because of me I am managing all this. வீட்ல குடும்பத்துல சொல்லுவாங்களே, they say in the family, ஒரு வீட்டுக்கு போயிருக்கிற விசிட்டிங், I went to a house for visiting. ஐயோ, இந்த மனுஷனிடத்துல this man, நான்றதான் சமாளிச்சுக்கிட்டு போறேன் பாஸ்டர். pastor, it's only because of me I am managing with this man. அவர் தலைய ஆட்டிக்கிட்டே இருக்கிறாரு. he was just nodding his head. அவர் வாயை திறந்தா அவ்வளவுதான் போச்சு. if he opens his mouth, it's gone. நான்றோன்னதான் இந்த அம்மாவுக்கு. now this wife is telling it's because me I am managing. பாததான், எல்லாரும் போற பாததான். it's all the path. நான்றோன்னதான் அந்த குடும்பத்தை இப்படி கொண்டு வந்தேன். it's because of me I lifted up the family. நான்தான் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பிட்டு வர்றேன். it's I who built up the family. நான் மாத்திரம் இல்லனா இந்த மனுஷன் நிலவர அட்ரஸ் இல்லாம போயிருக்கு. if I would not be there, this man's situation, he'll be without any address. மனுஷரை சொல்லாட்டாலும் தங்களை கொஞ்சம் உயர்த்தி காண்பிப்பாங்க. even if they do not boast man's, they boast themselves. தங்களுடைய ஞானம், the wisdom, தங்களுடைய திறமை, the talents, தங்களுடைய அதாவது ஐஸ்வர்ய அதாவது சம்பாத்தியம், their earnings, the riches what they have, இதெல்லாம் வச்சு கொண்டு தன்னுடைய பலத்தையும் காண்பிக்க முயற்சிப்பார்கள். keeping all this, they try to boast up, they try to show up their strength. இங்க தாவீது என்ன சொல்றார்? what David says here, நீர் என் தேவன், you are my God. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், everyone say together, நீர் என் தேவன், you are my God, நான் உம்மை துதிப்பேன், and I will praise you. சொல்லுங்க, நான் say that, நான் உம்மை துதிப்பேன், I will praise you.
நீர் என் தேவன், You are my God. நான் உம்மை உயர்த்துவேன். I will exalt you. அதனால துதிப்பது உயர்த்துவது உம்மை மாத்திரமே. Therefore praising and exaltation is for you. புகழும் கனமும் மகிமை அவர் ஒருவருக்கே. Glory, honor and power unto you. ஏன்னா தாவீதின் அனுபவத்துல தேவன் தாவீதை அவ்வாறு நடத்தி கொண்டு வந்தார். Because in the experience of David, that's how the Lord God led David. தாவீது நடந்து வந்த பாதையில நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, when we pay attention and see the path which David had crossed through and come, அவன் பல பாதையில தேவன் அவனை நடத்திட்டு வந்தார். the Lord God led him in many different paths. அவனுடைய வீட்டார் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. Now his family did not accept him. அவனுடைய தாய் தகப்பன் அவனை கைவிட்டார்கள், தூக்கி எறிந்து விட்டார்கள். His father and mother cast him out. அவன் கற்பத்தில் இருக்கும் பொழுதே, when he was even in the womb, அவனுடைய தாய் அவனுடைய தகப்பன் அவனை கொல்லும்படியாக இருந்தார்கள். his father and his mother were about to kill him. ஏனென்றால் கற்பத்தில் இருக்கும் பொழுதே அவன் மரிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். because they were waiting even in the womb he should die. அதுதான் 22 சங்கீதத்துல வாசிக்கிறோம். That's what we read in Psalms 22. கற்பத்திலிருந்து வெளிப்படும் போதே உமது சார்பில் நான் விழுந்தேன். when I was cast upon you from birth, for my mother's womb you have been my God. அந்த 9வது வசனத்தை பாருங்க. verses 9. சங்கீதம் 22:9 பாருங்க. Psalms 22:9. நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். but you are he who took me out of the womb. அப்ப தேவன் தான் தன்னை கற்பத்தில் காப்பாற்றினார். therefore is the Lord God who preserved from the womb. நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருந்தீர். you are my God even when I was there in my mother's breast. இந்த பைபிள்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா, the scripture when you see, தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அழிக்கணும்னு சில பிள்ளைகளை நினைப்பாங்க. in the scripture you can see some children are there even when they are in mother's womb, they want to destroy the child. அதுல தாவீது ஒரு ஆள். amongst them David is one. யோபு ஒரு ஆள். Job is one. ஏன் அப்பவே அழிஞ்சிருக்கலாமே? they should have destroyed, they should have killed before. யோபு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, the book of Job chapter 3 verses 11, யோபு அதை பற்றி சொல்றாரு. also Job refers that கற்பத்தில் தானே அழியாமலும் கற்பத்திலிருந்து புறப்படாம போன் சாகாமல் இருந்தது என்ன கேக்குறான். he is asking why did I not die at birth, why did I not perish when I came from the womb. இவங்களுடைய தாய் இவங்களை அழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. now the mothers were planning to destroy these babies. இதே தாவீது 71 சங்கீதத்திலே தாவீது சொல்லும்போது சொல்றாரு. also David refers in Psalms 71. 71 சங்கீதம் 6 வசனத்திலேயும், Psalm 71:6, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றில் இருந்தது என்னை எடுத்தவர் நீரே. but you I have been upheld from birth, you are he who took me out of my mother's womb. அப்படியானால் இந்த தாவீத இவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது அழிக்கிறதுக்கு காரணம் என்ன? so what is the reason for David's mother planning to destroy David when even he was in the womb? எரேமியாவை பற்றியும் சொல்லி இருக்குது. also scripture speaks about எரேமியா 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அதுல நம்ம பார்க்கலாம். Jeremiah chapter 20 verses 17 also you can see that. ஏன் தாவீது கிட்டத்துல என்ன அப்படி தாவீது அழிக்கணும்னு நினைச்சாங்க? what was the reason, what is the reason that they wanted to destroy, kill David? தாவீதுடைய அப்பா பேரு ஈசாய். கவனிக்கணும் கொஞ்சம். we have to pay attention. the father's name was, தாவீதுடைய அப்பா பேர் என்னது? யாரு? ஈசாய். David's father was Jesse. ஈசாயின் மகன் தான் தாவீது. now Jesse's son is David. ஈசாயுடைய அப்பா அம்மா யார் என்றால், who is mother and father of Jesse is? அவதான் ஓபேத். he is Obed. ஓபேத் ஈசாயை பெற்றார். now Obed begot Jesse. அப்படியான ஓபேத்துடைய அப்பா அம்மா யார் என்று சொன்னால், who is the mother and father of Obed is? அவள்தான் போவாஸ், ரூத். they are Boaz and Ruth. இந்த போவாஸுக்கு ரூத்துக்கு இந்த தாவீது ஒரு பேரன். now David was a grandson for Ruth and Boaz. இந்த ஈசாய் இருக்கிறானே, Jesse is there. இந்த ஈசாய் ஒரு பெரிய ஆசீர்வாதமான பெரிய வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவர். and Jesse came from a big rich family. ஈசாயின்னு சொல்லி சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். we know all Jesse. அவன் அந்த ஊர்ல பெத்லெஹேம்ல ஒரு பெரிய பேர் பெற்றவன். now Jesse was a man who was of great name and fame in Bethlehem. போவாசுடைய குடும்ப வாரிசுல வந்தவன். now he came in the genealogy of Boaz. ஒரு பெருநிலக்கிழார். no he was there. நிறைய நிலங்களுக்கு அவர் ஒரு ஓனர், பெரிய ஜமீன். he was a landlord. இப்படிப்பட்டவன் தான் அந்த போவாசுடைய வம்சத்துல வந்தவன் ஈசாய். now Boaz in this generation came Jesse, they were all landlords. அந்த சமயத்துல இந்த ஈசாயை அந்த நாட்களிலே அவன் ஒரு பெரிய பொசிஷன், அதாவது சனகிரிப் என்கிற ஒரு சங்கம் இருந்துச்சு. அந்த சங்கத்துல இவனை என்ன செய்திருந்தாங்க என்றால் ஒரு தலைவனாக ஏற்படுத்தி வைத்திருந்தாங்க. there was a council called Sanagrip in those days, and
now Jesse was one of the leader of the Sennacherib council. ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு இடத்துல இந்த ஈசாய் வைக்கப்பட்டிருந்தார். Jesse was kept in an excellent position. ஆனால் நடந்த சம்பவம் என்ன என்றால், But the incident what happened is, இவனை அந்த தலைமைக்குரிய ஸ்தானத்துல இருக்கிறவன் சரியா இருக்கணும், அவங்க ஃபேமிலி எல்லாம் கரெக்டா இருக்கணும், யூதர்கள் அதுல கரெக்டா இருப்பாங்க, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டா இருப்பாங்க. as per the law of Moses, now Jews, those who are in this leadership position, they should be appropriate and right in all their activities and also their family. தலைவரா இருக்கிறவன் கரெக்டா இருக்கணும். Because when he is called as leader, he should be right. வம்ச வெளியில எந்த கரை இருக்க கூடாது. There should not be any spot in the genealogy. ஈசாய் எடுத்துக்கிட்டா அவன் தலைமைக்குரிய ஸ்தானத்தில் இருக்கிறான். Now Jesse is in a leadership position. அவனை பற்றி நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி நீங்க வாசிக்கலாம். அதுல 1 Samuel chapter 17 you can read there. அவன் ஒரு பெரிய ஸ்தானத்தில் அவன் இருக்கிறான். He was there in a big position. ஆனால் அந்த இடத்துல நீங்க இப்ப இருக்கிறது மட்டுமல்ல, இவனை என்ன செஞ்சாங்க, ஒரு தடவை அந்த சனகரிப் தங்கத்தில் உள்ள எல்லாரும் ஈசா என்ன இவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறான், ஆனா அவங்க வம்சத்துல ஒரு யூதர் அல்லாத ஒரு பெண் உள்ள வந்திருக்கிறாங்க. But now Jesse is in high position in the council of Sennacherib. Now there is a non-Jew woman who has come in the family. யார்? ருத். Ruth, போவாசுக்கு மனைவியா இருந்தவள். and Ruth was wife to Boaz. இவள் யாரு? Who is she? ஒரு புறஜாதியான ஸ்திரீ. She has a Gentile woman. ஒரு மோவாபிய பெண். She has a Moabite woman. புறஜாதிகள் யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. The Jews will not accept the Gentiles. யூதர்கள் புறஜாதிகளை அவர்கள் அடிமைகளாக வைத்துக் கொள்ள மாட்டாங்க. அதாவது யூதர்களை அடிமைகளா வைக்க மாட்டாங்க. புறஜாதிகள் கானானியர்கள் இவர்கள் எல்லாரும் அடிமைகளாக வேலைக்காரிகளா வைத்துக் கொள்வாங்க. Now the Jews will not be slave anywhere, but Jews will keep Canaanites and other Gentiles as slaves for themselves. இந்த மோவாபிய பெண்ணு இவ கர்த்தருடைய சமூகத்துக்கு வரக்கூடாது. Now this Moabite woman, she should not come to the presence of the Lord at all. ஆனால் இவள் மூலமாக வந்த இந்த ஈசா எப்படி நமக்கு தலைவரா இருக்கலாம்? But now Jesse who has come through her, now how can he be a leader to us? யூதர்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். There was a confusion among the Jews. இவரை கூப்பிட்டாங்க, ஈசாயை கூப்பிட்டாங்க. Jesse was called. அப்பா சில பிரச்சனைகள் எல்லாம் குழப்பங்கள் எல்லாம் இருக்குது. There is certain confusions, problems. குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவங்கள் இருக்குது. There is certain incident in your family. யூதனுங்கிறதுக்கு எப்படிதான் சாட்சி? So what is the witness for you to be called as Jews? மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நீ கைக்கொள்றது எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும். Now we have to know that how you keep the law of Moses, you have to prove that you are a Jew. நீங்க புறஜாதிகளுடைய காரியத்தை நீ கொண்டுட்டு வரியா அல்லது மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறையா எங்களுக்கு தெரியணும். We should know, understand that know whether you are following the rules or law of Gentiles or you keep the law of Moses. இப்படி சொல்லி they said this. ஈசாயும் அவருடைய மனைவியை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. They called Jesse and his wife. இவன் யூதனுங்கிறது ஈசா இந்த யூதன் நிரூபிக்கிற வரைக்கும், until you prove that you are a Jew, ரெண்டு பேர் என்ன செய்ய கூடாது? both of you சேர்ந்து இருக்க கூடாது. should not join together and live. ஒருவர் விட்டு பிரிஞ்சு இருக்கணும். And both of you should separate and live. யூதன் நிரூபிச்ச பிறகுதான், only when he proves that he is a Jew, you should join together. ஈசாய்க்கு எத்தனை குமாரர்கள் இருக்காங்க? Now Jesse had how many children? 7 பேர் இருக்காங்க. He had 7 sons. 7 பேர் இருக்காங்க. 7 sons. அப்ப 7 பேர் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இப்படி சொன்ன உடனே இப்ப யூதா அந்த ஈசாய்க்கு பயங்கரமான வேதனை. When this was told to Jesse, he was into a great trouble. நான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவங்கிறதை நிரூபிக்கணும். இப்போ now he has to prove that he keeps the law of the Moses. எப்படி நிரூபிக்கிறது? How to prove it? என்ன செய்தான்னா, what did he do? மைண்ட்ல ஒரு பிளான் ஓடிச்சு. There was a plan in his mind. தன்ன வீட்ல ஒரு வேலைக்காரி இருந்தா. There was a maid in his house. அவ ஒரு கானானிய பெண். She was a Canaanite. அவளை கூப்பிட்டு சொல்றாங்க. She called her and said, நான் உன்னை இன்னைக்கு ராத்திரி திருமணம் பண்ணிக்கொள்ள போறேன். tonight I am going to marry you. திருமணம் பண்ணிட்டு after marrying, உனக்கு நான் மோசேயை எழுதி கொடுக்கிறேன், வேண்டான்னு சொன்னால் தள்ளுதல் சீட்டை கொடுக்க சொல்லி இருக்கிறாரு. Now Moses has said, if you don't want, you can give a record and you can divorce. நான் உனக்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டு, I'll give you a divorce. உன்னை நான் என்ன செய்ய போறேன்? What am I going to do? தள்ளி விட்டுட்டு, I will cast you out. நான் யூதன் தாங்கிறது சனகரிப் சங்கத்துல போய் நான் சாதிக்க போறேன். I am going to go to prove at the council of Sennacherib and tell this. இப்படி இந்த வேலைக்காரி கிட்ட சொன்ன உடனே, when he told to this maid, இந்த அம்மா என்ன செய்தாங்க தெரியுமா? this maid what she did? சரின்னு தலையாட்டிட்டு, she nodded her head. ஈசாய்க்கு மனைவியாக போறோம். And we are going to be wife to Jesse. நேரா போய் ஈசாயுடைய மனைவியிடத்துல போய் சொல்லிட்டாங்க. She went directly and told to Jesse's wife. ஐயா இப்படி சொல்றாரு. No, he is telling like this. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இதெல்லாம் பைபிள்ல இல்லையே, என்ன சொல்றீங்க, கதை சொல்றீங்களா அப்படின்னு கேட்கலாம். You can ask, pastor, all this is not written in Bible. Are you telling story? சில புத்தகங்கள் இருக்கு. There are certain books. ஆசேரின் புத்தகம் இருக்குது. Book of Aser. நாத்தானின் புத்தகம் இருக்குது. Book of Nathan. காத்தின் புத்தகம் இருக்குது. Book of God. தாவீதின் தகவல், கிட்டத்தட்ட ஒரு 7 புத்தகங்கள் இருக்குது வேதத்துல. There are like this around வேதத்துக்கு புறம்பா அது பைபிளோட சேர்க்க முடியாது.
There are like these 7 books which cannot be connected or joined with அது Bible. ஒதுக்கப்பட்டது அது. It is separated. அப்ப இந்த ஈசாய் என்ன செய்தான் என்று ஈசாயின் மனைவி இடத்துல போய் சொன்ன உடனே When she went and told to Jesse's wife, ஈசாயின் மனைவி என்ன சொல்லிட்டா, நீ பேசாம இரு, Jesse's wife replied, you keep quiet, நான் பாத்துக்கிறேன், I will take care of it. அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த 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 சாராள போல பண்ணல. Like Sarah, she did not do. எனக்கு 7 குழந்தைகள் இருக்குது. Because there are children, 7 children. ஓ, இப்படி யூதன்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறாரா? Oh, is he want to prove himself like Jew? ஈசாயின் மனைவி என்ன செய்தால், Now what the wife of Jesse did, அவள் வேலைக்காரிய போல வேஷம் போட்டா. she disguised herself like a maid. அன்றைக்கு ராத்திரி அவனோடு போய் சேர்ந்து கொண்டாள். And that night she went and he went into her. சேர்ந்து கொண்ட பின்பு Both of them they joined. இப்பொழுது அவள் கர்ப்பவதி ஆயிட்டாள். Now she was conceived. இவன் பார்க்கறான். Now she saw. எனக்கு எப்படி தெரியாதா? How she. யாக்கோபுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியுமே. Now you can ask that, now how he did not know her that she was his wife. ராகேலுக்காக பாடுபட்டவன் Jacob suffered for Rachel. லேயாளை அனுப்பின உடனே After when Leah was sent, அன்னைக்கு விடியும் பொழுது தான் தெரியுது, only in the morning he realized that இப்படி மோசம் போயிட்டாரு. he was deceived. யூத பெண்கள் திருமணம் நடந்து முடிகிற வரைக்கும் அவர்கள் தெரியாது கணவருக்கு. Now the husband will not know until the Jewish women get married because they cover themselves. இன்றைக்கு இஸ்லாமிய வம்சத்துல அங்க முஸ்லிம்கள் அப்படிதான் செய்கிறார்கள். Now in Islam you can see Muslims they cover. யூதர்களுடைய வழக்கமும் அப்படிதான் இருக்குது. Also the culture of Jews was like that. இப்பொழுது ஈசாயின் மனைவி கர்ப்பவதி ஆயிட்டா. Now the wife of Jesse is conceived. இப்போ ஊராருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. Now the place everyone, சனகரிப் தங்கத்தில் உள்ள மூப்பர்களுக்கு தெரிஞ்சு the போச்சு. elders of the council came to understand. ஈசாய்க்கு தெரிஞ்சு போச்சு. Also Jesse knew. சனகரிப் தங்கத்தில் உள்ளவர்கள் கேக்குறாங்க, Now the elders of the council asked, எப்படி நீ கர்ப்பவதி ஆனாள்? how did you நீ conceive? வேசித்தனம் பண்ணினாயா? Did you behave harlotry? இல்ல என்னுடைய புருஷனுக்கு தான் நான் கர்ப்பவதி ஆனேன். No, I am conceived with my husband. இவனிடத்துல கேட்டால், ஆமா இல்ல நான் இவனை சேர்க்க மாட்டேன். No, he said, no, I will not accept her. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. It's a big problem. இந்த போராட்டம் நடக்குது. There's a problem. அந்த நேரத்துல ஈசாய் பலதோ சொல்லியிருந்தான். Now that situation Jesse told many things. இவளை அபார்ஷன் பண்ணிரு, You abort it, இவளை அழிச்சிரு, destroy the இந்த child. குழந்தை வேண்டாம். Let's not have this child. இதற்காக பிரயாசப்பட்டிருப்பாங்க. They would have labored for that. அதற்காக பிரயாசப்பட்ட வேளையிலும் Even when they labored, தேவன் அனுமதிக்கல. God did not permit. இந்த கர்ப்பத்தில் அவனை காப்பாற்றினார். The God preserved in the womb. தாயின் பாலை குடிக்கிற வேளையில அவன் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட வேளையில When he came out of the womb, அவன் சொல்லுகிறான், he says, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போது உங்க சார்பல தான் விழுந்தேன். even when I came out of the womb I fell onto you. என்னை ஏத்துக்கிடல. David did not accept me. தகப்படு தாயனை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. My father and my mother they cast me out. அத தமிழ்ல சொல்லிருக்கு, தகப்பனு தாயும் கைவிட்டார்கள் சொல்லிருக்கு. In Tamil it says, no, my mother and மற்ற father. மொழிபெயர்ப்புல என்ன சொல்லிருக்கு? மற்ற மொழிபெயர்ப்புல என்ன சொல்லிருக்குது? What is the other language? தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார்கள், தூக்கி எரிஞ்சிட்டாங்க. And my father and mother forsake me. அவன் தன்னை பற்றி சொல்றான் 51ஆம் சங்கீதத்துல. Now David says about him in Psalm 51. உருவானே, I was என் துர்க்குலத்துல நான் உருவானே, I was brought forth in the தாய் iniquity, என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். and in sin my mother conceived என் me. தகப்பனுடைய துர்க்குணம் இருக்குதே, Now the iniquity of my அதுல தான் father, உருவானே. that's how I was formed. என் தாய் My mother, செஞ்சிருக்க கூடாது, அவ பகுதியில நியாயமா இருந்துச்சு. on his part she was fair, but she should not have done. ஆனால் தகப்பனுடைய வார்த்தையை மீறி அவள் போனாள். But she disobeyed the father's word. மீறுவதே பாவம்தான். Now the disobedience is a sin. பிரமாணத்தை மீறுவதே Disobedience of law. மீறி போனா She did அது disobedience. பாவம்தான். That is a sin. அப்ப நான் பிறந்தது பாவத்தில பிறந்துட்டேன். Therefore I am begotten in sin. என் தகப்பனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு புத்தி இருந்துச்சு, துர்க்குணமான ஒரு புத்தி. Now my father had a evil quality, evil characters. அதுல தான் நான் பிறந்தேன். I was begotten in that, brought out in that. இவன் தள்ளப்பட்ட கல். The stone rejected. எல்லாரும் இவனை புறக்கணிச்சிட்டாங்க. Everyone cast him out. ரெண்டு பேர் இவனை கைவிட்டுட்டாங்க. Both of them they rejected him. ஏன் இந்த தாவீது வீட்டுக்கு வந்தாலும் சரி, Even if David comes to the house, அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. they'll not give him good food. இந்த அம்மா கூட, Even the mother, இவளை அமத்தை இவளுக்கு ஆகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல even he is feeded. ஈசாய் வந்துட்டானா, When Jesse comes, இவனை எதுக்கு மடியில தூக்கி வச்சிருக்கிற? why you are keeping in the bosom? இவனுக்கு எதுக்கு பால் கொடுத்துக்கிட்டு Why இருக்கிற? you are feeding him? இந்த பையனை தூக்கி தூர போடு. Take it and put him out. தெரியாம வச்சு வந்து சேர்ந்திருப்பார். The mother would have helped unknowingly. தாயின் முளைப்பாலை நான் உண்ணும்போது, when I drink the milk of my mother's breast, சார்பல தான் நான் இருந்தேன். I was by your side. இதெல்லாம் நான் தியானிச்சு கொண்டே இருந்தேன். I was meditating all this. கொஞ்ச நேரம் ரூம்ல உட்கார்ந்து யோசிச்சு எனக்கு என்ன அறியாத கண்ணீர் அழுக வந்து கொண்டே இருந்துச்சு. I was meditating this sitting in my room. I was crying without even me knowing. ஒரு மனுஷனை தேவன் எப்படியெல்லாம் பாதுகாக்க, அவனுக்குள்ள ஒரு தேவ நோக்க நிறைவேறனா எப்படியெல்லாம் அவனை கொண்டுட்டு வர்றாரு பாருங்க. How the Lord God is leading a man to fulfill the divine plan in him and the ways the Lord leadeth him. கற்பத்துல தேவன் அவனை பாதுகாத்தார். The Lord God preserved him in அது his womb. மாத்திரமல்ல, Not only that,
ஏழு பேரு அவனுடைய மூத்த சகோதரர்கள் 7 பேரு. And he had 7 elder brothers. இந்த 7 பேரை தான் ஈசாயி எங்க போனாலும் கூட்டி கொண்டு போவான். Jesse used to take all the 7 sons only wherever he went. இந்த ஈசாயின் வம்சம் இந்த 7 பேரை கொண்டு தான் கட்டப்படும்னு தகப்பன் சொல்றான். No, the father said the family generation of Jesse will be built up by the 7 sons only. ஒரு தடவை சாமுவேல் கூப்பிட்ட நேரத்துல இந்த 7 பிள்ளைகளை தன் 7 பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தினான் என்று சொல்லிதான் 1 சாமுவேல் 16:10 சொல்லி இருக்குது. And 1 Samuel 16:10 says that when Samuel asked for, no, Jesse brought his 7 sons and put forth before them. தன் குமாரரில் 7 பேரை ஈசாய். Now Jesse made 7 of his sons pass before Samuel. ஆனால் ஈசாய் 8 பிள்ளைகள். But he had 8 sons. 17ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, when you read in chapter 17, 17:12 வாசிச்சீங்கன்னா, 12, தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்ராத்தியா மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள் சொல்லி இருக்குது. Now David was the son of the Ephrathia of Bethlehem, Judah, whose name was Jesse, and who had 8 sons. ஆனா 8 குமாரர்கள் இருந்தார்கள். He had 8 sons. ஆனா என்ன செய்றாங்க? But what he did? ஈசாய் 7 பேர் தான் என் பிள்ளைங்க. Now Jesse said, I have only 7 sons. அந்த பிள்ளையை நான் சேர்க்க மாட்டேன். I will not count him. அந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். I don't want this child. அவங்க பையன்கிட்ட சொல்லியிருந்தாரு. He would have told his அப்பா இவனை உள்ள சேர்க்காதீங்கப்பா. Do not accept him. இவன் உங்க கூட்டத்திலே சேர்க்காதீங்க. Do not accept him near. அத சொல்றான் பாருங்க. 69ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றான் பாருங்க. Now David says in Psalm 69, அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, when you read, என் சகோதரர்களுக்கு நான் வேறு மனுஷனா மாறிட்டேன். I become a stranger to my brothers. அத வாசிங்க. என் சகோதரருக்கு நான் வேறு மனுஷனோ. I become a stranger to my brothers. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். என் சகோதரர்களுக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமாயே. I become a stranger to my brothers and an alien to my brothers' mother's children. என்ன பெத்த கற்பம்தான் இவங்களி 7 பேரை பெத்துச்சு. The womb which begot me has begotten all the 7 also. எனக்கு அவனுக்கு ஒரே தாய் தான். For me and them it's only one mother. வேறொரு தாய்க்கு நான் பிறந்தவன் அல்ல. I was not begotten by some other mother. தாயின் பிறந்த பிள்ளைகளுக்கு என்ன தூக்கி உதறி தள்ளிட்டாங்க பாருங்க. Even the 7 sons they cast me out. அது மாத்திரமே இவனுக்கு சாப்பாடு கொடுத்தாலும், பந்தியில சாப்பாடு கொடுத்தாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா இவனுடைய சாப்பாட்டுல மட்டும் எதையாவது ஒரு கலக்கி கொடுத்துருவாங்களாம். Even when they were feeded at the table because only for his food they used to mix something and give him to eat. இந்த சங்கீதம் 69ஆம் சங்கீதம் கல்வாரியை பற்றி சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம் தான். Psalm 69 refers about the Calvary. இயேசுவுக்கும் கல்வாரியில் அதுபோல பாதைகள் வந்தது. Also Jesus had to go through this path when he went to Calvary. இதுபோல தாவீதுக்கு ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுப்பாங்களா. Also like to David they used to mix something bitter gall. கசப்பு கலந்து சாப்பிட்டாதான் என்ன சாப்பிடுறது இல்லையா? So what is wrong in eating bitter things? அவக்க கசதா இருக்கும் சாப்பிடுறது இல்லையா? We eat bitter gourd, eat bitters. We eat கசப்பு வயித்துக்கு நல்லது தானே. Sometimes certain bitterness is good to அந்த கசப்பு போல இல்ல இந்த கசப்பு. Now that is not like this bitterness. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கசப்பான கிரியை கொடுத்தார், அந்த கிரியை போல இல்லையா? The Lord God gave them bitter herb to the Israelites. It was not like that. இந்த கசப்பு கலந்த ஆகாரத்தை சாப்பிட்டா this gall which was mixed in the food, ராத்திரி எல்லாம் வயிறு வலிக்கும். The whole night the stomach aches. அழுதுகிட்டே படுக்கையில கிடப்பான் அவன். On the bed he used to cry whole night. சாப்பாடுன்னு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. Everyone will sit down eat. இவ சாப்பாட்டுல இந்த கசப்பு கலந்து கொடுத்துருவாங்க. In his food they used to mix gall and give it to him. பசியில சாப்பிடுவான். With hunger he used to eat. சாப்பிட்ட உடனே ராத்திரி எல்லாம் அவன் படுக்கை எல்லாம் என்ன செய்வான், கண்ணீரினால நனைப்பான் பாருங்க. Whole night he used to shed his tears with bed. அவனுடைய பந்தி எல்லாம் எப்படி இருக்குது? How his table was. 22 வசனத்துல அவனுடைய பந்தி எல்லாம் அவனுக்கு கண்ணியா இருந்துச்சு. Let the table become a snare before them. அவனுக்கு நிந்தையும் வெட்கமும் அவமானமும் இருக்குது அவனுக்கு. Now the shame, reproach was there. நிந்தை அவன் இருதயத்தை பிளந்துச்சான். 20 வசனத்துல சொல்லிருக்கு, 69:20ல 69:20 verses says that a reproach has broken my heart. வேதனைப்படுறான். He was grieved. அவனுக்காக பரிதபிக்கிற ஒருத்தனே இல்ல. There is no one to sympathize for me, அவனை for him. தேற்றுவதற்கு ஒருவனும் இல்ல. There is none also to comfort him. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தனித்து விடப்பட்டவனா இருக்கிறான். In midst of all the situation he was made alone. தனிமையாக வேதனைகளுக்குள்ள சஞ்சலங்களுக்குள்ள கடந்து போகிறான். He went into the sorrow and sadness, lonely. தேவாலயத்துக்கு எல்லாரும் போவாங்க. Everyone used to go to the temple. தாவீதை கூட்டிட்டு போக மாட்டாங்க. They'll not take David. இவங்க அப்பா சொல்லுவாரு, his father used to say, ஆடு மேய்ச்சிட்டு எங்கயாவது போ, ஓடிரு, இங்க கண்ணுக்கு நிக்காத. Go run somewhere, do not stand here. மற்ற 7 பேருக்கு நல்லா படிக்க வச்சாரு. All 7 were educated well. மூத்தவன் எலியாப்பா,
Now elder one was Eliab. அவனை என்ன செய்தான்? எலியாபுக்கு Eliab, நல்ல விசேஷமான மூத்தவன், அதுக்கேற்ற நல்ல ஒரு அழகா இருக்கணும், நல்ல தேவனை போல இருக்கணும், அதுக்கேற்றவாறு அவனை உருவாக்கிட்டு இருந்தார். now Eliab was grown up like God. He should look like God. That's how he was grown up. அபினதாப நல்ல கீழ்ப்படிகிறவனா உருவாக்கிட்டு இருக்கிறார். Now Abinadab was grown in obedience. அங்க இன்னும் சம்மா இருக்கிறான், அவனை நல்ல தாளந்து உள்ளவனா உருவாக்கிட்டு இருக்கிறார். Shammah, he was there. He growed him with talents. 7 பேர் விசேஷித்த பிள்ளைகளாக பார்த்து உருவாக்கிட்டு இருக்கிறார். All 7, the father growed him so specially. அந்த தாவீத மாத்திரம் But David, ஆடுகளை மேய்க்க முடியாது, எங்கேயாவது வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டுறது. he used to send him somewhere to the wilderness to feed the sheep. அந்த வனாந்தரம் எப்படிப்பட்ட இடம்? So what kind of wilderness? எங்க ஓநாய் கிடக்குதோ, Where there are wolves, எங்க கரடி கிடக்குதோ, where there are bears, எங்க செங்க கிடக்குதோ, where there are lions, அங்க போய் ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிடுவா. and he used to send him to that place to feed the sheep. தாவீதுக்கு ஒண்ணு நல்லா தெரியும். But one thing David knew, ஆடுகளை நான் மேய்க்கிறேன், I'm feeding the sheep. ஆனா என்ன மேய்க்கிறவர் என்னுடைய ஆண்டவர். There's one God who feeds me. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார். God is my shepherd. தாவீதுக்கு நன்றா தெரியும். Now David knew it well. எனக்கு என்னுடைய மேய்ப்பர் கர்த்தர். Lord is my shepherd. ஆடுகளின் மேய்ப்பர் நானாக இருந்தாலும் I am the shepherd for the sheep. என்னுடைய மேய்ப்பர் என்னுடைய ஆண்டவரா இருக்கிறார். The Lord is my shepherd. ஆகையினால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் கடந்து போக வேண்டியது வந்தாலும், Even if I have to go through the valley of எனக்கு Baca, பொல்லாப்பு நேரிடாது. there shall not be any என் evil. தாயின் கற்பத்தில் உருவானது முதல், Even before, when I was formed in my mother's womb, நான் அவைகள் வெளிப்படும் பொழுதும், even I was begotten, அவருடைய சார்பில் விருந்த when I fell on before என்னை you, உருவாக்கினவர் அவர். it's He who has formed me. கற்பத்தில் என்னை காப்பாற்றினவர் அவர். It's He who preserved me from the womb. என்னை பற்றி ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that He is having a great plan about me? தேவனுடைய திட்டம் உங்களுக்குள்ள நிறைவேற வேண்டுமானால், God's plan has to fulfill in you. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய திட்டம் நிறைவேறுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக நடக்கும். Beloved child of God, if God's plan has to fulfill in your life, your life will be upside down. நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டேன். You will not even think that. எல்லாரும் உன்னை தள்ளிடுவாங்க. Everyone will cast you out. எல்லாரும் நீ ஒதுக்கப்படுவாய். You will be rejected by everyone. எல்லாரும் தள்ளப்படுவாய். You will be cast by everyone. ஆனால் ஒன்று பரலோகம் உன்னை கவனிச்சிட்டே இருக்குது. But one heaven will be watching you. அந்தரங்கத்திலிருந்து பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். There's one God who sees you from the உன்னுடைய secret. உள்ளிந்திரியங்கள் ஆராய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். There's one God who examines you. பலி செலுத்த போடுன்னு நினைக்கிறாரா? He wants to go and offer. 141 சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, Read Psalms 141 2ஆம் வசனத்துல, verses 8. என்னுடைய அந்தி பலி verses 2. உம்முடைய சமூகத்துல கையெடுப்பு அந்தி பலியை போல இருக்கணும் ஆண்டவரே. The Lord lift up my hands as the evening sacrifice. அவன் பலி செலுத்தணும்னு போறாங்க. He used to go to offer sacrifice. செலுத்த முடியல. He's not able to give sacrifice. அது அந்தி பலி என்று சொன்னால் கையெடுத்து தேவ சமூகத்துல தேவனை அதிகாலையில துதித்து கொண்டிருக்கிறது. Now evening sacrifice is the sacrifice they lift up their hand and they praise God. இந்த பலி அந்தி பலி செலுத்தும் போது, When the evening sacrifice is offered, பலி செலுத்தி அந்த பலிபீடத்துல அந்த கட்டைகள்ல அந்த நெருப்பு எரியும் போது வைக்கும் போது, இந்த 4 காலையும் இந்த ஆடு இந்த மாடை கொள்ளும் போது 4 காலையும் மேல பார்த்த மாதிரி கட்டி தான் எரிப்பார்கள். பலி தகனமாக தகனிக்கப்படும். Now this evening sacrifice, generally how they give is, no, all the 4 legs used to be tied and the body used to fall down and they used to fire below. இது போல அவன் ஆண்டவருடைய சில விரும்புறான். That's how he wanted to give. நானும் அதுபோல ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். I also want to be like this in God's நான் presence. அவருக்கு பலிபீட கர்த்தருக்கு காணிக்கைகளை பலிகளை நான் செலுத்தணும்னு அவன் விரும்புறான். He desired to offer to the Lord, give sacrifices to the Lord. ஆனா அவனை யாருமே அனுமதிக்கல. அவன் But no one permitted him. கிட்டத்தட்ட 27 வருடங்கள் ஆச்சுன்னு சொல்லலாம். He said it was said 27 years he waited for 27 that. ஆண்டுகளாக நான் எப்படியாவது கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும், அந்தி பலியா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். He waited 27 years to offer to the Lord and be as an evening sacrifice to the Lord. ஆனால் யாருமே அனுமதி கொடுக்கலங்க. But no one permitted him. அந்த பலியை பற்றியுள்ள இந்த லேவியராகம புத்தகம் பலியை பற்றியுள்ள பிரமாணம். The புத்தகம் பலியை பற்றியுள்ள புத்தகம். The book of Leviticus talks about the sacrifice and the offerings. அதான் லேவியராகமத்துல 27 அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's why in the book of Leviticus it consists of 27 chapters. 27 அதிகாரம் கொடுப்பதற்கு காரணம் அந்த பலிகளுக்கு அது நியமமாக கொடுக்கப்பட்டதான ஒரு புத்தகம். This is the book given for the sacrifice and offerings. தாவீது இந்த வேத வார்த்தைக்கு ஏற்றவாறு தேவன் நடத்தி கொண்டு வந்தார். The Lord God led David as per the word of God. இவன் கொண்டு போகப்படுகிறான் பல பாதையின் வழியாக. He was led by many paths. இப்பொழுது இப்ப பயங்கரமான நெருக்கங்கள், Now many afflictions came. எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், Situations of being left எல்லாம் alone. தனக்கு எதிராக நேரிடுகிற
விடுகிற சந்தர்ப்பங்கள், The situations, everything is working against. ஆண்டுகள் கடந்து போகுது. Many sufferings. அவன் கடந்து போகிற பாதைகள் எல்லாம் சிங்கங்களும் கரடிகளும் அவனுக்கு எதிர்பட்டு வருகிறது. All the path he went, lions and bears came in. எல்லாவற்றிலும் அவன் தேவனாகிய கர்த்தர் அவனை பாதுகாத்தார். In everything the Lord God preserved him. அதனாலதான் சொல்ற, நீரே என் தேவன். That's why he says, Lord, you are my God. உம்மை உயர்த்துவேன். I will exalt you. நான் உம்மை துதிப்பேன். I will exalt you. தேவனை உயர்த்தி 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 தன்னுடைய பாதையில் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார். In all his path he exalted and lifted up to the Lord. ஒரு முறை சம்பவம் வந்துச்சு. One incident happened. அவன் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள், Israelites, all these Israelites, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். they said, we want a king. அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்துல In that situation, சாமுவேல் என்ன செய்வது என்பது கலங்கி கொண்டிருக்கிறான். Samuel was troubled, not knowing what to do. எங்களுக்கு வேண்டும் ராஜா. People said, we want king. அப்படியானால் எப்படி இருக்க வேண்டும்? Now how the king should be அப்படி then? ஒரு மனுஷனை பார்க்கும்போது, When they were searching for a man, தோற்றத்தின்படி பராக்கிரமசாலியா இருக்கிறான். in appearance he was mighty. இஸ்ரவேல் முழு ஜனங்களும் அவனுடைய தோள்பட்டைக்கு கீழே தான் இருக்கிறாங்க. All the Israelites were below his shoulder. இவன் தான் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும்னு He கேட்டாங்க. should be our king, they said. நீங்க சொன்னபடியே உங்களை இஸ்ரவேலுக்கு அந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் As பண்ணினார். people said, Saul was anointed as a king. தேவனுடைய கட்டளை விட்டு அவன் விலகினான். He departed from the law of the Lord. தேவன் தம்முடைய ஜனத்தை நடத்த வேண்டும். The Lord has to lead his people. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஒருவன் வேண்டும். There should be someone who should be chosen by God. சாமுவேல் பல கலக்கத்தோடு இருக்கிறார். Samuel was troubled. வயது முதிர்ந்து போய் கொண்டிருக்கிறது. He was aged. சாமுவேலுடைய பிள்ளைகளும் சரியான ஸ்தானத்துக்கு அவர்கள் கடந்து வரல. Also the sons of Samuel did not come to the right position. தகப்பனுடைய வழியை அவர்கள் பின்பற்றாமல் போய்ட்டார்கள். They did not follow the path of the father. இந்த சூழலின் மத்தியிலே Midst of this, இங்க தாவீது என்ன சாமுவேல் என்ன செய்கிறார்? what Samuel did, கர்த்தரிடத்தில் கேட்கிறார். he asked to the Lord. கர்த்தர் சொல்றாரு, Lord said, ஈசாயில் உள்ள குமாரல தான் நான் தெரிந்து கொள்ளுகிறேன். I've chosen the son of Jesse. சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு போ. Now Samuel, go to the house of Jesse. ஈசாயின் குமாரல ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் போய் சொல்லு. Go and tell that no, I am chosen one son of Jesse. எல்லாம் ரெடியாய் வர சொல்லு. And let them all be prepared and பலி come. செலுத்துகிற இடத்துக்கு அவங்களை வர சொல்லு. Call them to the place of அந்த sacrifice. பெத்லெஹேமுக்கு அவன் போறான். He went to அழைத்து Bethlehem. கொண்டு வர்றான். He called them. பலி செலுத்துகிற இடத்துக்கு வர சொல்றான். He called all them to come to the place of sacrifice. ஈசாயுடைய குடும்பத்தை மட்டுமா? Is it only the family of அங்க Jesse? இருந்த மூப்பர்களை வர சொல்றான் பலி விருந்துக்கு. All the elders were called there. அங்க உள்ள ஜனங்களும் வர சொல்றாங்க. All the peoples were invited. வர்றவங்க எல்லாரும் எப்படி வர்றாங்க? How those who came, how they all came. எல்லாம் நீட்டா சுத்தமாயிட்டு வர்றாங்க. They all sanctified, they all came. அப்ப வர்றவங்க போது மூப்பர்கள் கேக்குறாங்க, When the elders came, என்ன what? எதுக்கு இங்க கூப்பிடுறாரு Why சாமுவேல்? Samuel is calling us? தீர்க்கதரிசி இப்ப எதுக்கு வர சொல்றாரு? Why the prophet is calling us? அவங்க எல்லாம் வர்றாங்க, எல்லாம் போகலாம், ஒரு விருந்து பலி விருந்து இருக்குது. உங்களுக்கு சவுலை தள்ளிட்டாரு, தாவீதை ஒரு ராஜாவா ஈசாயிட குமாரல அபிஷேகம் பண்ண ராஜாவாக ஏற்படுத்த போறாருன்னு சொன்னால், If we say there is a feast, there is a celebration, now God has cast out Saul, Lord is going to anoint a king there. ஒரு பிஷப் வர்றாரு, The bishop is coming, போப்பாண்டவர் வர்றாரு, Pope is coming, சீஃப் பாஸ்டர் வர்றாரு. chief pastor is coming, அவர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. they are coming, பெரிய பாஸ்டரா elder pastor is coming. ஜனங்கள்ல என்ன செய்வாங்க? What people will be doing? சந்தோஷமா வளையலைப்பாங்க. People will be glad inviting them. ஆனா இந்த ஜனங்க அந்த 1 சாமுவேல் 16:3 நீங்க வாசிச்சீங்கன்னா, When you read 4 வாசிச்சீங்கன்னா, 1 Samuel chapter 16 verses 4, சாமுவேல் எல்லாரையும் கொன்னபடி கூப்பிட்டுட்டு போறான் பெத்லெஹேமுக்கு. Samuel took everyone to Bethlehem. அந்த ஊர்ல உள்ள மூப்பர் எல்லாம் கொஞ்சம் கலக்கமா இருக்கிறாங்க. Now the elders of the town trembled at his coming. என்னாச்சு? What happened? ஐயா வர்றது சரிதான். It's right, he is coming. ஈசாய் குடும்பத்தையும் கூட்டிட்டு வர்றாரு. He is bringing the family of Jesse also. ஈசாய் ஏற்கனவே சனகரிப்பு தங்கத்துல ஒரு தலைவனா இருக்கிறவன். Jesse was a leader at the council of Sennacherib. இப்போ கொஞ்சம் பிரச்சனையினால கொஞ்சம் ஒதுக்கி வச்சாங்க. Because of some problem he is set out. தெரியாம அவனோட மனைவி வேற கர்ப்பவதி ஆயிட்டா. And his wife also was conceived unknowingly. ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதாங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு போல. Is it he is calling everyone to solve some problem in his family? பாருங்க அந்த 4வது வசனத்துக்கு கீழ சொல்லுங்க, மூப்பர்கள் தத்தளிப்போடே போறாங்க, கொஞ்சம் கலக்கத்தோடே போறாங்க. See verses 4 tells that and the elders of the town trembled at his coming. சாமுவேல் சொல்றாரு, Samuel said, இல்லப்பா சமாதானம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. Then Samuel said, no, it is all peace. எல்லாரும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வாங்க. Everyone sanctify yourself and come. தேசம் முழுவதும் நிக்குது அங்க. Now the entire nation is standing there. ஒரு பெரிய விருந்து அங்க நடக்குது. ஒரு ஹalleluya சொல்லுங்களே. There's a great feast going to be. நல்ல சத்தமா சொல்லுங்க. Shout hallelujah. ஒரு பெரிய காளையோட போய் நிக்கறாங்க. They are going to they are standing. மூப்பர்கள் இருக்காங்க. The elders are there. ஆரோனுடைய குடும்பத்தார் இருக்காங்க. The families are there.
அங்க இருக்கிற தேசத்துள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க, people of the land, ஈசாயின் வீட்டார் இருக்கிறாங்க, family of Jesse. இப்ப எல்லாரும் இருக்கிற நேரத்துல Now everyone is இப்ப standing. ஈசாயின் குமாரன் ஒருவனை நான் ராஜாவாக்க போகிறேன், Now I'm going to anoint one of the sons of அவனை Jesse as நான் king. தெரிந்து கொண்டேன். I've chosen them. கர்த்தர் சொல்லிட்டாரு. Lord said. எல்லாம் நிக்கறாங்க. Everyone was standing. கர்த்தர் வர சொல்றாரு. Lord வர சொல்லு. call him. முதல்ல வர்றான் எலியாப். Eliab came. எலியாப் வர்றத பார்த்த உடனே When Eliab came, எல்லாரும் கரங்களை தட்டுறாங்க. everyone clapped. அவன் ஈசாய் அந்த சாமுவேல் கொம்பு தைல கொம்பை எடுத்துக்கொண்டா. The Samuel took the horn of the oil. தைல கொம்புல தைலத்தை எடுத்துக்கொண்டா. He took the horn of the oil. ரெடியா நிக்கறாரு. He is ready standing. அவன் வர்ற தோற்றத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குது? When he saw his appearance, அவனை பார்த்தா when we saw, எலியாப் என்று சொன்னால் when we say Eliab, தேவனை போன்றவன் என்று அர்த்தம். Eliab meaning of the Eliab is like God. எப்படிப்பட்டவன் அவன்? How is he? அவனை பார்த்தா எப்படி இருக்குது? How he is, look when you look தேவனை at, போல இருக்குது. he is like God. தேவன் உண்மை உள்ளவர். God is faithful. தேவன் சுத்தம் உள்ளவர். God is holy. அவர் பிரகாசிக்கிறவர். God enlightens. அவர் வல்லமை உள்ளவர். He is mighty. அவர் பராக்கிரமசாலி. God is valiant. இவரை போல இருக்குது. He is like God. தகப்பனு கூட நினைச்சிருக்கலாம். Also father would have thought, இவன் தான் மூத்தவனா இருக்கிறதுனால because he is elder சேஷ்ட புத்திரபாக இவனுக்கு தான உண்டு. and birthright, first birthright is for him. இவன் எல்லாருடைய மனுஷருடைய பார்வைக்கும் Before every man's sight, இவன் தான். he is only. சாமுவேலுடைய பார்வைக்கும் Also in the sight of Samuel, இவன் தான். it is he. இவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். He is going to be anointed. இவன் தான் அந்த ராஜஸ்தானத்துக்கு வரக்கூடியவன். He is worthy to come இவன் to the தான் royal position. சிங்காசனத்துக்குரியவன். He is for the throne. அத சொல்லிட்டாரு. Lord said, டேய் சாமுவேல், Samuel, நீ தீர்க்கதரிசி தான். you are a prophet. தான் முதல் பெயர்சபா வரைக்கும் From Dan to Beersheba, நீ தீர்க்கதரிசி தான். you are a prophet. ஆனா இந்த நேரத்துல மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்கற. But now you're looking as a man sees. கொஞ்சம் பார்வையை மாத்திக்கோ. Change your sight. அப்படி பார்க்காத. Do not see so. நான் உள்ளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். I see the heart. மனுஷருடைய தோற்றத்தை பார்க்கல. I do not see the outward look சிலர் of man. அப்படிதான் இருப்பாங்க. That's how some will be. எங்களுடைய பழைய பாஸ்டர் டான் ஸ்பேயர்ஸ் இருந்தார். We had an old pastor called Don டான் Spears. ஸ்பேயர் சொல்லுவாரு, Pastor Don Spears, மனுஷருடைய தோற்றத்தை நீ பார்க்காத. you do not see the image of man. மீசை எடுத்துட்ட உடனே பரிசுத்தவனா When நினைச்சிராத. he has shaved his mustache, do not அவன் think that வெள்ளை he is Dress holy. போட்ட உடனே பரிசுத்தவனா நினைச்சிராத. Do not when he covers, wears அவன் white நகைகளா clothes, do not கலத்தல think உடனே ஒரு பெரிய பரிசுத்தவாட்டியா do நினைச்சிராத. not think that now she is holy, he is holy. தேவன் உள்ளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. God sees the heart. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறாரு. God sees the heart. சிலர் உடனே எதிர்பார்த்துறாங்க. Immediately what they see. எங்களுடைய பழைய பாஸ்டர் நான் சொல்லி இருக்கிறேன். We had an old pastor. பாஸ்டர் இங்கிலீஷ் சாக்கோன்னு ஒரு பாஸ்டர் We இருந்தார். had a pastor called English Chaco. அப்ப நான் சின்ன வயசுல இருந்தேன். I was young boy. கருங்குடியில நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்கதான் செங்கல்பட்டு I was பக்கத்துல. studying in Karungudi at அதுக்கு Chengalpet. பின்பு மதுராந்தகத்துக்கு எங்க அப்பா மாற்றமாய் வர்றார். And my father was transferred to எங்களுடைய Mathurandagam. குடும்பத்துக்கு எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு அப்பாத்தரன் ஒரு ஐயா இருந்தார். And there was a ayya called Appadara அவங்களோட there. வீட்டுல செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஜெபம் நடக்கும். In his house, Tuesday evening, there used to be a meeting, பாஸ்டர் prayer சாக்கோ meeting. இங்கிலீஷ் சாக்கோ அவர் பைபிள் ஒரு பேக் எடுத்துட்டு வருவாரு. Pastor English Chaco used to come with a ஏன்னா bag. அவர் சாக்கோ தான் அவர் பேரு. His name is Chaco. ஆனா அவர் இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ணுவாரு. He'll preach in English. அதனால அவருக்கு பட்ட பேர் இங்கிலீஷ் சாக்கோ என்று சொல்லி பேர் உண்டு. So he was called as English Chaco. அவர் அப்பனால நாங்க ஆப்போசிட் வீட்ல இருந்ததனால அந்த பிரேயர்ல போய் உட்கார்ந்துட்டு வருவோம். Because we were in the opposite house, we used to go and sit in that prayer. பாஸ்டர் சாக்கோ இங்கிலீஷ் சாக்கோ வந்து சொன்னாரு. Pastor English Chaco came and அப்போ said, செங்கல்பட்டுல விசுவாச வீடு இருக்குது. Chengalpet, we had a faith அப்ப home. வாடகை வீட்ல அங்க இருந்து ஆராய்ச்சி கொண்டாங்க சிட்டிக்குள்ள. It's in that city, they were in a rented house, they அப்ப were நான் serving 3rd God. ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். I was on 3rd or 4th. அவர் எங்க அம்மாட்ட சொன்னாரு. He told to my எங்க mother. அம்மா இந்து மார்க்கத்துல உள்ளவங்க. My mother was from Hindu எங்க religion. அப்பா கொஞ்சம் ரட்சிப்பு இருந்துச்சு அவருக்கு. My father had little salvation. கிருபாசன சபைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. He was going to Kirbasana church. கொஞ்சம் ரட்சிப்பு இருந்துச்சு. He had little salvation. எங்க அம்மாவுக்கு அந்த ரட்சிப்பு இல்ல. My mother had no இவங்க salvation. இந்த பிரேயருக்கு போயிட்டு வருவாங்க. My mother used to go to எங்க this அம்மா நல்ல prayer. பெரிய கம்மல் போட்டிருப்பாங்க. My mother used to wear a big earrings. மூக்குத்தி பெரிய மூக்குத்தியா இருக்கும். She used to wear a nose studs, nose rings. மூக்கு இருக்கிற பெருசு அத காட்டிலும் மூக்குத்தி பெருசா இருக்கும். Now the nose rings was கையில bigger than நல்ல the nose. வளையல் போட்டிருப்பாங்க. She had bangles. எங்க அம்மாட்ட வந்து பாஸ்டர் சாக்கோ சொன்னாரு. Pastor Chaco told to my mother. அம்மா எல்லாம் போட்டுக்க ஞானசானம் எடுத்துக்கோ அப்படினு. She said, no, you wear everything but take baptism. அப்பலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது அப்ப உள்ள காலம். It was in those days. Today they will not allow. ஆதாய பரிசுத்தவான்களை ஒவ்வொருவருடைய ஆதாயப்படுத்துவதற்கு. Now the saints took them. அன்பின் கயிற்றினால கட்டி இழுக்குறாங்க. With the cord of love they tied them and they pulled them in. அப்பந்தான் அந்த இப்ப இருக்கிற செங்கல்பட்டுல சிபி ஃபைத் ஹோம் இருக்குது. Now we have அந்த கிரவுண்ட் வாங்குறாங்க. They bought a ground. ஓலை செட் போடுறாங்க. They had அங்க ஃபர்ஸ்ட் ஞானசான தொட்டி கட்டறாங்க. Hut house and that was the first the baptism tank was built. அம்மா எல்லாத்தையும் போட்டுட்டே பாஸ்டர் சாக்கோ முக்கி எடுப்பிட்டார்.
My mother with all the ornaments, she was baptized by Pastor Chako. ஆனா எங்க அம்மா ஆராதனைக்கு வருவாங்க. My mother used to come to service. She used to come to meeting. கூட்டத்துக்கு வரும்போது முக்காடு போடும்போது when she covers the சபையில face, உள்ளவங்க எல்லாரும் when everyone நகை போடாம இருப்பாங்க. they will be, the believers will not wear the ornaments. மூக்குத்தி அசிங்கமா தெரியுதுன்னு முதல்ல மூக்குத்தி கழட்டினாங்க. First she removed the nose ring. திரும்ப காயில எல்லாம் வளையல் போட்டுருப்பாங்க. She used to have bangles. மூடி அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. She used to cover. அம்மாவுடைய சாட்சியை சொல்றேன். This is my mother's testimony. மூடி உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. She used to cover that. அதுக்கு பிறகு கொஞ்சமா அதை எடுத்துட்டாங்க. Later she removed that. பரிசுத்தாவி பெற்றுட்டாங்க. She received the Holy Spirit. பெருகிட்டே இருந்துச்சு. The love of the Lord increased. ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஊருக்குள்ள விடல. When it was told that she is baptized, she was not allowed inside. ஊருக்குள்ள வராதன்றார். My grandfather told இன்னார் பிள்ளைன்னு சொல்லாதன்றார். did not say that, no, you are my child. பெந்தகோஸ்தல கிறிஸ்தவ சபையில போய் சேர்ந்துட்டேன். You joined in the Pentecostal Christian church. ஏன்னா எங்க அம்மா கூட பிறந்தவங்க 7 பேர். Because my mother had 7 siblings. They all separated her. ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்குள்ள இருந்தாங்க. உறுதியா நின்னாங்க. Still they were firm in the Lord. அன்னைக்கு அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள மெதுவா பரியவங்க கொண்டு வந்தாங்க. The elders brought her into the Christ slowly. கொஞ்சமா கிறிஸ்துவின் அன்பு பெருக 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 the more the love of the Christ comes in you, எல்லாம் நஷ்டம் என்று குப்பையா போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. everything will become trash and garbage. இது மாத்திரம் வராது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு பெருக பெருக the multiply, when you multiply in the love of God, எதெல்லாம் மேன்மையா நினைக்கிறோமோ, whatever you consider excellence, சொல்லுங்க, எதெல்லாம் மேன்மையா நினைக்கிறோமோ, whatever you consider excellence, அன்புல நெருங்க நெருங்க நெருங்க, when the love comes in, கிறிஸ்துவின் அன்பு பெருக பெருக, the love of the Lord will come in. பாஸ்டர் டான் ஸ்பேஸ் அதான் எங்களுக்கு ஊழியக்கார கூட்டத்துல ஒரு தடவை சொல்றாரு. Pastor Don Space said in workers meeting, நீ நல்ல வேற சுத்தம் பண்ணுடா, you clean the root well, வேர்ல உரத்தை போடு, put the manure in the root, நல்ல தண்ணீர் ஊத்து, pour the water, அது ஏற்ற சமயத்துல பலன் கொடுக்கும். right time it shall produce fruits. உடனே எல்லாம் பண்ணிரணும்னு நினைக்காத. Immediately do not expect everything to do it. ரட்சிக்கப்பட்டானோ ரட்சிக்கப்படலையோ, even if they are saved or not, அவன் முற்றிலுமா வெறுத்தானோ வெறுக்கலையோ, if he hated the world or not, எதுக்கு மட்டும் ஞானஸ்நானம் எடுக்கும்போது மாத்திரம் கலத்திக்காமா, when you take baptism, you remove all the ornaments, பிறகு நீ எல்லாம் போட்டுக்க, and after that you can wear it. அது வரைக்கும் கொஞ்சம் கலத்தி வெச்சுக்கோ. Until then remove it. அப்படி இல்ல. It's not so. நீ தேவ சித்தத்தின்படி தேவ அன்பினால் நிரம்பி நீ புலவே தள்ள வேண்டும். எல்லாம் you should be filled with the love of the Lord. You have to cast out all these things. உன்னுடைய இதயத்துக்குள்ள தேவனுடைய அன்பு பெருகும்போது, when the love of the Lord multiplies in your heart, எனக்கு லாபமா இருக்கிறதெல்லாம் நஷ்டம் என்று விட்டே. ஹalleluya. இவைகளை நான் குப்பையாக எண்ணுகிறேன். I count all as a trash. நான் இப்படிப்பட்ட ஒரு தேவ அன்பினால நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவங்கள். This kind of experience of being filled with God's love like this. நடந்த சம்பவத்தை பாருங்க. See the incident what happened. எலியாப் வர்றான். Eliab came. வந்தா சிங்காசனம். He is for the throne. இவன் தாயா பரலோகத்துக்கு போவான். He is going to go to heaven. இவன் தாயா சிங்காசன சீயோனுக்கு போவான். He will only go to Zion. இவன் தாயா எருசலேமுக்கு போவான். He will go to Jerusalem. ஒண்ணு கணக்கு போட்றாதீங்க. கண்ணை பார்த்து. Do not count looking at கண்ணை பார்த்து சொல்லிராதீங்க. Do not look at the eyes and say, சபை போகாது, அந்த சபை தான் போவுன்னு சொல்லிராத. Do not say that this church will not go, only that church will go. வாம் பார்வை. It's your sight. பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? But heaven is watching. இந்த சத்தியத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? How many of you accept this? பரலோகம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்குது. Heaven is watching you. அங்க நிக்கிறவங்க கூட சொல்றான், நான் தான் போயிருவேன் சொல்றவன்னு ஒருத்தன் சொல்றான். Somebody said that I will only go to heaven. அங்க உள்ள ஊழியக்காரன் என்கிட்ட அன்னைக்கு பிறந்த நாள்ல போன் பண்ண, அண்ணாச்சி ஒரு ஆள் போற மாதிரி தெரியல, ஊழியக்காரனும் போற மாதிரி இல்ல, விசுவாசிகளும் போற மாதிரி. Somebody from other church, நீங்க தான் போறீங்களா, நாங்கலாம் போலையாம் பாட்டேன் நான். Somebody from other church came called and said neither the workers nor the believers of this church is going to go to heaven. I said no, it's only you are going to. பார்வையில் விசேஷிக்கப்பட்டவர்களா நாம் மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. We have to change the special group of people inside of the Lord. எலியாப் வர்றான். Eliab came. இல்ல. No. இரண்டாவது ஒருத்தன் வர்றான். Second came. Abinadab. ரதம் போல உள்ளவன். He is like a chariot. சொன்ன அடுத்த செகண்ட்ல பாரி போய் வேலை செய்வான். Immediately he'll flee and go and obey. அப்பா என்ன சொல்லுவாரு? What our father says. தகப்பனுக்கு பிரியமானவன் அவன். He is pleased to his father. தகப்பன் சொல்றது கீழ்ப்படியணும். அது அபினதாப் என்று சொன்னால் தகப்பனுக்கு பிரியமானவன். Abinadab means pleasing to the father. அப்படிப்பட்டவன். He is so. தண்டிட்ட உடனே பாஞ்சு வந்து. Immediately he call. நம்ம தானியேல் பாஸ்டர் மாதிரி. Like Daniel pastor. அடுத்த நிமிஷம் சொன்ன உடனே. Next minute. செங்கல்பட்டு போயா. Go to Chengalpattu. போன வாரத்துல அவட்ட சொன்னேன். I told him. நீங்க போய் சோறு பொங்கணும். You have to go and. நீங்க தான் குழம்புல வைக்கணும். You have to make curry. நல்லா சொல்றீங்க, அவர் பாஸ்டர் ஆயிட்டார். He's become pastor. ஏன் பாஸ்டர்? நான் பாஸ்டர் இல்லையா? Pastor, am I not pastor? 5 வருஷம் நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். I have ministered for this many ஐயா years. என்ன இப்படி அனுப்புறாரு? The pastor is telling me. அதெல்லாம் கிடையாது. He did not say. சொல்லிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. உடனே போயிட்டு அங்க போனா உட்கார்ந்து என்ன கையா குழம்பு வச்ச, நான் வீட்டுக்கு அங்க போய் செங்கல்பட்டு ஃபெய்த்தம்மா போய் பார்க்கறேன். கிரவுண்டுக்கு போய் பார்க்கறேன். Went and saw முட்டை குழம்பு. Egg curry is ஒரு போராட்டமான ஒரு குழம்பு. curry. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. பாருங்களே, அத கீழ்ப்படிதல். Obedience. என்ன சொன்னாலும் அதுக்கு உடனே
உடனே கீழ்ப்படிதல். Whatever is said, immediately to be நல்ல obeyed. ஒரு அனுபவம் பாருங்களேன். See, good experience. ஆண்டவர் சொல்றார், அப்படி கீழ்ப்படிறான், ஆனாலும் கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவனும் இல்ல, கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். The Lord God even rejected him, even if he obeys. கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டவனா இருக்கணும். God's sight, கர்த்தருடைய பார்வையில் தெரிந்தவனா இருக்கும். and God said you should be precious. மனுஷன் சொல்லும்போது உடனே மனுஷனுக்கு முன்னாடி ஐயோ When man says, இப்படிம்பாங்க சிலர். some will immediately, பார்க்கும்போது ஐயோ ஸ்தோத்திரம் immediately குடிச்சு they praise like ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க அப்படிம்பாங்க. whatever you say, we will do it. இந்த பக்கம் போன உடனே When we go there, அந்த say, ஆளை போக சொல்லு. I'll ask this man to go. நான் அண்ணன் பெஞ்சமின் அண்ணனோட இருக்கும் நல்லா பார்த்தேன். டே பாவி வாங்கி தின்னிய இப்படி இருந்து அவருக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசினேன், இந்த பக்கம் போய் இப்படி சொல்றியே. I understood this with when I was நிறைய பேரை Benjamin. கவனிச்சிருக்கிறேன். I've seen so many people. சொல்லு தம்பி அப்படிம்பாங்க. He said, let him go. முன்னாடி இப்படி வேஷம் போடுறீங்களே. Before him you are talking like this. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கால்ல விழுந்த கூட்டம் இருக்குது. There's one group who fell in the feet of Jayalalitha ஸ்தானத்துக்காக, for the position, சரீர தாழ்மை, the humbleness of body. இருதயத்துல இல்ல. There's not. சரீரத்துல நல்ல கீழ்ப்படிதல போல உள்ள பாவனை பண்றாங்க. No, they act like obedience in the body. அமினதாப ஒதுக்கிட்டாச்சு. The Abinadab was rejected. அடுத்தது ஒரு சம்மா இருக்கிறான். This next is Samma. சம்மா என்றால் சகல தாளந்தும் உள்ளவன். This Samma means multi-talented. நம்ம பாஷையில் எடுத்துக்கொண்டால் In our language, சகலகலா வல்லவன், multi-talented. எல்லாத்திலும் வல்லவன். He is talented. சம்மாவை தூக்கி எடுத்துட்டா போதும், இவன் தாப்பா கரெக்ட். If you take Samma, it இந்த seems right. சிங்காசனத்துல இருந்துட்டா, If he is there in the throne, இங்க உட்கார வச்சிட்டா, if you make him sit there, அவனா பாட்டு பாடுவா, he'll sing, அவனா ட்ரம் அடிப்பா, he'll play drums, அவனா சோத்திரம் பண்ணுவா, he'll praise, அவனா ஆவியில் நிறைவா, he'll be filled in அவனா spirit, தீர்க்கதரிசனம் he'll சொல்லுவா, prophesy, அவனா பிரசங்கம் பண்ணுவா. he'll preach. ஏன் விட்டா? Why? அவனா போய் கிச்சன்ல வேலை செய்வா, work in kitchen, அவனே வந்து சர்வ் பண்ணுவா. he'll come and serve. எல்லா தாளந்து இருக்குன்னு. His all talent is அவனா there. டிரைவ் பண்ணுவா, He will drive, இப்படிப்பட்டது. அவனா இன்டர்பிரேஷன் பண்ணுவா, he will interpret. இவ்வளவு தாளந்து இருக்குது. All this talent is there. தாளந்த வச்சு நீ பெரிய ஆளாயிரன்னு நினைக்காத. Do not think that with the talent you can தாளந்து grow. இருக்கிறதால தேவனுடைய ஸ்தானத்துல உயர்த்தப்படுவாய் என்று நீ எல்லாம் Do not வேண்டாம். think that because you have talent, God will exalt you. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், உனக்குள்ளே நீ எண்ணிக்கொண்டு உன்னை நீ வஞ்சித்து ஏமாற்றிக் கொள்ளாதே. Do not deceive yourself and do not be deceived. தேவன் அவனையும் புறக்கணிக்கிறார். God also rejected him. தன் 7 குமாரர்களை நிறுத்தினார். 7 sons were set before. தாவீதை தன் குழந்தையாக இந்த ஈசாய் ஏற்றுக்கொள்ளல. Jesse did not accept David as his own son. 10th வசனத்துல சொல்லி இருக்குது. He told in verses 10. தன் குமாரரில் 7 பேரு. Now his sons is 7. தாவீது எங்க போனா? 7 of his sons. எங்க போனா? Where is David? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். He's feeding the sheep. எந்த சிங்கத்து கையில மாட்ட போறானோ? Where to which கரடி கையில மாட்ட போறானோ? I don't know to which bear he'll be caught. சாவ மாட்டேங்கறானே. He's not dying. அவங்கிட்ட எல்லாரும் வந்திருக்காங்க. Everyone has come there. இவனை எடை பந்தியில வந்து உட்கார்ந்து வாழ்ந்த அந்த கல்யாண வீட்ல வந்து சாப்பிட்டுட்டு போடான்னு கூட அப்பா கூப்பிடல. Father did not even called him for that feast, at least to eat. விருந்து சாப்பாட்டுக்கு வான் கூட கல்ல. நான் நினைக்கிறேன் இந்த தாவீது இது ஒண்ணும் மைண்ட் பண்ணவே இல்லை. I think David did not mind anything. அவனுடைய நோக்கம் எல்லாம் கர்த்தரை முன்பாக வைத்துக் கொண்டே இருக்கிறார். All his intention was he was setting the Lord before. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். Lord shall do everything for me. நான் என்னுடைய கர்த்தரை நம்பி இருக்கிறேன். I trust in the Lord. மனுஷனை நம்பி இருக்கிறது விருதா. It's vain to trust the man. தகப்பனை நான் நம்பி இருக்கல. I did not trust on my father. தாயை நம்பி இருக்கல. I did not trust on my mother. சகோதரரை நம்பி இருக்கல. I did not trust my siblings. இனபந்தத்தாரை நம்பி இருக்கல. I did not trust on my என் மனைவி relatives. எனக்கு துணையா இருப்பாங்க. My wife will be my என்னுடைய support. கணவர் எனக்கு பட்சமா My husband இருப்பாங்க. will my support. யாரும் இல்ல. There's no one. என்னோடு கூட இருப்பார்கள், எனக்கு ஊழியத்தில் ஒத்துழைப்பார்கள். They'll be with me in the ministry, they'll support. என்று சொல்வதை கூட நீ நம்பாத. Also this you do not trust. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்திரு. Be fall in the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்திரு. Be fall in the presence of the Lord. கர்த்தர் என்ன சொல்றாரு சாமுவேல் இடத்துல? What the Lord said to Samuel. எனக்காக அவனை அழைச்சு கொண்டு வா. அந்த வசனத்தை வாசிங்க. 3 வசனமா? 1 Samuel 16:3. எனக்காக. 1 Samuel 16:3. உன் பிள்ளைகள் இவ்வளவுதான். ஈசாய் 16:3. 16:3. 1 சாமுவேல் 16:3. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. You shall anoint for me. யாருக்குரியவன்? I name to you. தாவீது யாருக்குரியவன்? David belongs to whom? சொல்லுங்களே. Whom? ஆண்டவருக்காக. He belongs to the Lord. நீங்கள் யாருக்குரியவர்கள்? You belong to whom? சொல்லுங்க. Say that. அவருக்குரியவர்கள். You belong to him. சொல்லுங்க. யாருக்குரியவன்? Belong to whom? உமக்குரியவன். Belong to whom? கர்த்தர் சொல்றார் எனக்காக. Lord says for me. எனக்காக அவனை தெரிந்து கொள். It's for me you choose him. எனக்காக ஒரு ஆள் வேணும். I need a man for me. யாரை நான் அனுப்புவது? Whom shall I send? யார் என் வேலையாக போவது? Who shall go for my work? தேவனுடைய கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. The Lord's eyes move to and கர்த்தருடைய fro. சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. Lord's voice is echoing. உமக்காக நான் இருக்கிறேன் ஆண்டவரே. Lord, I am here for you. பாட்டு மட்டும் பாடுவாங்க. They sing song. உமக்காகத்தான். வராத எங்க வாழ்றது?
எங்க பிள்ளைகளுக்காக தான் வாழ்றேன். நான் இருக்கிறதே எதுக்கு சொல்லுங்க தாய்மார், சொல்லுங்க எதுக்காக? பிள்ளைங்கிட்ட சொல்லும்போது டேய் இருக்கிறதே உனக்காக தான்டா இருக்கிறேன். Children's mothers say that no, it's for you. பிள்ளைகளுக்காக இல்ல, வேற யாருக்காக இல்ல, not for anyone else. நான் இருக்கிறது என் இயேசுவுக்காக. I am there for my கரங்களை Jesus. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hands and glorify God. அவருக்காக, for him, தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, the child of God, chosen for God. மனுஷரால் அங்கீகரிக்கப்பட மாட்டார். You will not be approved by man. மனுஷரால் தள்ளப்படுவார். You will be rejected by man. தன் இனபந்தத்தாரால் தள்ளப்படுவார். Rejected by relatives. தன் சகோதரரால் தள்ளப்படுவார். Rejected by siblings. தேசத்தின் ஜனங்களால் தள்ளப்படுவார். Rejected by the people of the land. மூப்பரால் தள்ளப்படுவார். Rejected by the elders. எல்லாராலும் தள்ளப்பட்டார். He was rejected by everyone. கேக்குறாரு சாமுவேல். Now Samuel asked, ஈசாயை பார்த்து கேக்குறாரு, looking at Jesse, வேற யார் இருக்காங்களா? is there anyone else? என்னப்பா? Is there anyone else? ஒருத்தரும் இல்ல. There's no one else. சேர் எடுத்துட்டு வா. Bring the chair. சேர் எடுத்துட்டு வந்து ஐயா உட்கார்ந்துட்டாரு. He sat down. சாமுவேல் உட்கார்ந்துட்டு Samuel sat down. கூட்டிட்டு வா. Bring him. அப்பதான் யோசிக்கிறான். He was thinking, அவனை பேசாம சாப்பாடு பந்திக்கு நீ அவனை கூப்பிடலையா? even for the feast did you not call him? பெரிய விருந்து நடக்குதப்பா. Great feast is there. ஊரே திரண்டு இருக்குது. அந்த பயல எங்க? Entire places, everyone is filled there. Where is he? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். Somewhere he is feeding the sheep. அவனை போய் கூட்டிட்டு வா. Call him, bring him. அவனை அழைத்து அனுப்பு. Called him, he sent him. எங்க போய் நாங்க தேட? Where shall we go and search? போ 100 பேர் போய் தேடு. Go see, send 100 people. 200 பேர் போய் தேடுங்க. Send 200 people. தேடி கூட்டிட்டு வாங்க. Go and search and bring. அது வரைக்கும், until then, நான் ஒரு விருந்து பண்ண மாட்டேன். I will not do the feast. அது வரைக்கும் பலி விருந்து இல்ல. Until then there is no sacrifice. சேர் போட்டு உட்கார்ந்துட்டாரு. He sat down on the chair. உட்கார்ந்து இருக்கிறாரு. He was sitting down. சகல ஜனங்களுக்கு கீழ அமர்ந்து இருக்காங்க. All people were sitting down. என்னாச்சு? What happened? இல்லப்பா. What happened? ஈசா ஏன்பா இப்படி பண்ண? Jesse, why did you do this? இல்லப்பா, அவனை பத்தி உனக்கு தெரியாது இல்லையா? He's not good. அவன் பிறக்கும்போதே அவனை தூக்கிச்சனா அவங்க அம்மா பெத்து போட்டுட்டா அந்த பொம்பளை. His mother has begotten him. இப்படிப்பட்ட சூழலில இருந்தவன் இந்த பிள்ளைகளை சேர்க்க மாட்டான். Now the brothers will not accept him. இவன்லாம் இருக்கவே மாட்டான். சத்தியமா சாத்தியம் இல்ல. It's not possible. தூரத்துல போய் தேடி கண்டுபிடிச்சு தாவீதை கூட்டிட்டு வர்றாங்க. David was brought after searching him. தூரத்துல வர்றான். He is coming far. எப்படி இருக்கிறான் தாவீது? How is David? தாவீது எப்படி இருக்கிறான்? How is David? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன். He is feeding the sheep. முடி எல்லாம் எப்படி இருக்குது? How is his hair? பரட்ட தலையா இருக்குது. His hair is scattered. பெரிய விருந்து நடக்குது. Great feast. மூஞ்சி எப்படி இருக்குது? How is his face? தாடி போய் இருக்குது. Is so தாடி வளர்ந்து போய் இருக்குது. He is with beard. முகமெல்லாம் என்ன சொல்லி இருக்குது? அவன சொல்லி இருக்குது. How it is said? அவன் சிவந்த மேனின்னு சொல்லி இருக்குது. It says he was ruddy. அவனை அதுல 12 வசனத்துல சொல்லி இருக்குது. Verses 12. அவன் சிவந்த மேனி உள்ளவனா இருக்கிறானா? He was ruddy. அதுல சொல்லி இருக்கு, ஒரு வேதத்துல ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லி இருக்கு, அவன் சிவந்த, அதாவது முடி உள்ளவனா. ஹேர் எல்லாம் அப்படி இருக்குமா அவனுக்கு? Another interpretation says that he was with red hair. அவனுக்கு டை, கருப்பு டை அடிக்க மாட்டான். அவன் என்ன டை இன்னைக்கு சிலர் அடிப்பாங்களே, கருப்பு தெரியக்கூடாதுன்னு வெள்ளை hair color அடிப்பாங்களே, hair color, சிவப்பு கலர். ஒரு பையன் அடிச்சிட்டு போறான். என்ன பார்த்தா என்னடா முடி அதுக்குள்ள இப்படி சிவப்பா இருக்கு. red color hair color. Why? அது ஒரு வார்னிஷா. It's another color. அதனால இப்படி அவன் சிவந்த முடியெல்லாம் கருப்பு வெள்ளை இதா இருக்குது. அவன் வர்றான், தூரத்துல வர்றான். From far he was coming. அவன் தூரத்துல பார்த்த உடனே when he was seen far, உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவர் எழும்பிட்டார். ஒரு அல்லேலூயா he சொல்லுங்க. sat down, he stood up. ஜனங்கள்லாம் பாக்குறாங்க. People are seeing. அப்பா மூஞ்சி தொங்க போட்டிருப்பாரு. The father would have put his face down. அவங்க அண்ணன்மாரெல்லாம் அப்படியே மூஞ்சி தொங்க போட்டிருப்பாங்க. His siblings would have put his face down. பாருடா. See, இவன் வர்றான், எழும்புறாரு பாரு இவரு. see, he is coming, he is standing up. எல்லாரும் அவர் எழும்பினவன மூப்பமார் எழும்பிட்டாங்க. When he stood up, elders stood up. சபை எழும்பிட்டு The entire congregation சொல்லிட்டாரு. The Lord said, இவன்தான், he is, இவன்தான், he is. அதோ வர்றான் அவன் சொல்லல. He did not say he. அந்த இருக்கிறான் அவன் சொல்லல. He did not say இதோ இவன்தான், he is. அப்படியானால் கர்த்தர் பக்கத்துல அவன் நிக்கறான். Therefore he is standing by the Lord. இவன்தான், He என் பக்கத்துல இருக்கிறவர் தான் போற இவர்தான். He is me. அப்படியானால் தாவீது யார் பக்கத்துல நிக்கறான்? David is standing by whom? கர்த்தர் பக்கத்துல இருக்கிறான். Standing by the Lord. கர்த்தர் இவன்தான். Lord said, it's அவனை me. அழைத்தனுப்பு. Send him. அழைப்பு எங்க இருந்து வருது? If the calling is coming from யார் உன்னை கூப்பிட வேண்டாம் விருந்துக்கு. no one will call you. யார் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். No one will accept you. உப்பர்களோ தேசத்தாரோ உன்னை விளத்தாரோ யாரு கூப்பிடலையா, வருத்தப்படாத. Elders or people of the nations, if no one is calling you, not to be troubled. ஒதுக்கிட்டாங்க பாத்தீங்களா? Everyone is rejected me. என் பேரை பத்திரிக்கையில போடல பாத்தீங்களா? They did not put my name in the அவங்களுக்கு invitation. பத்திரிக்கை வச்சிட்டு கடைசில என்ன கொண்டு வந்தாங்க After பாத்தீங்களா? giving the invitation to them, finally they bring it to me. பேருக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லல. For the sake of telling also, they did not சில tell me. சம்பவங்கள் நிந்தைகள் வரும்போது All these reproaches when come, ஏசாயா 53:3 வாசிக்கிறது போல, Isaiah 51:3, அசட்டை பண்ணப்படும் போது, when you are despised, புறக்கணிக்கப்படும் போது, when you are rejected, தாங்க முடியாது. you will not be able to bear it. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக, He is despised மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர் and rejected by men. அதுக்கு பிறகுதான் பாடு.
After that only the suffering பாடுகளுக்கு starts. முன்னாடி வருது பாருங்க. Before the suffering all this comes. அசட்டை பண்றது, புறக்கணிக்கிறது. Despising and rejection. நீங்க ஏத்துக்கொள்ள முடியாது. You will not accept it. நீங்க பந்தி இருக்க முடியாது. You cannot sit down eat here. உனக்கு எங்க சபையோடு ஐக்கியப்படுத்தப்பட முடியாது. You cannot be into fellowship with others. மனுஷரால் நீ தள்ளப்பட்டிருக்கலாம். You may be cast out நீ by men. மனுஷரால் புறக்கணிக்கப்படுகலாம். You may be rejected by men. உனக்கு ஒரு பரலோக அழைப்பு இருக்குது. There's one heavenly calling for you. பயப்படாதே. Child of God, do not நீ fear. கலங்காதே. Do not be troubled. உன்னை காண்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். One God who sees அந்த you. அழைப்பின் சத்தத்துக்கு நேராக நீ செவி சாய்த்துக் கொள்ளும்படி அவனை கீழ்ப்படிந்து ஒப்புக்கொடு. Obey and surrender to the calling with God calls you. உன்னை சாமுவேல் கூப்பிடுறாருப்பா. Samuel is calling you. உனக்காக எல்லாம் வெயிட் பண்றாங்க. Everyone is waiting for you. சாமுவேல் உடனே வந்து அந்த தாவீது உடனே வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? David immediately would have come. என்ன சொல்றீங்க? Are you telling what? உண்மையாவா? Is it true? ஐயோ எங்க அப்பா கண்டா என்ன கொன்னு விடுவாரு. If my father sees me, he will kill me. அந்த மனுஷன் மூஞ்சிக்கு முன்னாடி நான் நிக்க முடியாது. Before that man's face I cannot stand. எனக்கு ஒழுங்கான சாப்பாடே தர மாட்டாங்க. Even he used not to give me proper food. சாப்பாட்டுல தண்ணியிலுமே விஷத்தை கலந்த மாதிரி கசப்பு கலந்து கொடுப்பாங்க எனக்கு. Even for food and water used to mix gall and give. விருந்துக்கு கூப்பிடுறாங்களா? Calling me for feast. அப்பாக்கு தெரியுமா? Did my father know it? தம்பி அண்ணன்மார்களுக்கு தெரியுமா? Did my brothers know it? சாமுவேல் உண்மையா சொன்னாரா? Is it truly Samuel said? அப்படியா? எல்லாரும் நீட்டா சுத்தமா இருக்கிறாங்க. Everyone is clean and இவன் prepared. என்ன ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஆட்டு வாசனையோடு வர்றான். He is feeding the sheep. Is அந்த coming with வயல்வெளியின் வாசனையோடு வர்றான். is coming with the smell of the field. பயா வர்றான் அப்படிதான் சொல்லலாம். Is coming so dirty. ஏற்றுக்கொள்றதுக்கு யாருமே பக்கத்துல இருக்க முடியாது. There's no one there to accept him. தெரியும் இல்லையா? Do you know that? எப்படி வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு அந்த வயல் வாசனை வரும். Those who work in the field, they smell. கிச்சன்ல வேலை செஞ்சா அந்த கிச்சன்ல உள்ள அந்த ஸ்மெல், அந்த என்ன கறி குழம்பு வைக்கிறீங்களோ அந்த ஸ்மெல் உங்களுடைய வஸ்திரத்துல வெளியே வரும். The kitchen smell, they smell like kitchen. மீன் வியாபாரம் பண்ணீங்க, மீன் வாங்க போனீங்கன்னா மீன் கடைக்கு போயிட்டு வந்துட்டா You go to the fishing. எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நாரும். You smell like fish. எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த வாடை வெளியே வரும். மளிகை கடையில வேலை பார்த்தா wherever you go, that smell பார்த்தா மிளகா வாடை அடிக்கும். You can smell. திடீர்னு பார்த்தா பருப்பு வாடை You can அடிக்கும். have this smell of அந்த chilies. ஒவ்வொரு வாடை அது வெளியே வரும். Cereals and pulses. இப்போ இவனுக்கு இல்ல என்ன? What smell? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். He is feeding the sheep. இவன் எப்படி இருந்தாங்க? How is he? தேவ கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணாரு பாருங்க. See, the God made the கர்த்தர் ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்தால் the Lord has a plan to do. அவர் பராக்கிரமசாலியை போல எழுந்திருப்பாரா? He will rise up like mighty man. தேவன் சும்மா இருக்க மாட்டார். 118 சங்கீதத்துல தாவீது அந்த பாடும்போது அவன் சொல்லுகிறான் அந்த சங்கீதத்துல Psalms 118 when David says, கர்த்தரை துதியுங்க, praise the Lord, அவர் நல்லவர், he is good, அவர் கிருபை என்றும் உள்ளது, his mercy endures forever. சொன்னதுல இந்த 118 சங்கீதம் தான் இந்த பைபிள்ல மத்தி பாகத்துல உள்ள சங்கீதம். Psalms 118 is the book or the chapter which is in the central part of the Bible. 118 சங்கீதத்துல 8ஆம் வசனம் தான் மத்தியில உள்ள வசனம். Psalms 18 in the 8th verse is the very central part of the scripture. அதே போல அந்த வார்த்தைகள்ல மத்தியில உள்ள வார்த்தை தான் 8ஆம் வசனத்துல 118:8ல கர்த்தர் என்ற வார்த்தை. In the Psalms 180 in this 8th verse, the center word is the Lord is the word which is the center word of the scripture. அந்த கர்த்தர் என்ற வார்த்தைக்கு பின்பு after the Lord's word, பைபிள்ல அதிகமாக சொல்லப்பட்ட வார்த்தை தாவீது என்ற வார்த்தை தான். And after the Lord, the highest word which is told is about David. தாவீது பாருங்க சொல்றான், அதுதான் அவன் சொல்றான். He says, வீடு கட்டறவர் ஆகாது என்று கல்லின கல்லே, the stone which is கல்லாயிற்று, builders has become the chief cornerstone. கர்த்தரால் ஆயிற்று. It's by the Lord. நான் சாகாம பிழைச்சேன். I did not die and live. கர்த்தருடைய கரத்துல நான் விழுந்தேன். I fell down in the hand of the Lord. 16ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, when you read verse 16, கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. Lord's right hand of the right hand of the Lord is exalted. வலது கரம் பராக்கிரமம் செய்யும். The right hand of the Lord does valiantly. பராக்கிரமம் செய்யும் என்று சொன்னால் what does it mean? It does valiantly. நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. You will not even think. பாஞ்சு போய் உதவி செய்கிறது. He'll leap and go and jump. ஏதாவது ஒரு விபத்துல இருக்கிறவங்க, those who are in the danger, ஒரு ஆபத்தில் இருக்கிறவங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது பாஞ்சு போய் டக்கு தூக்குறது போல, like leaping and jumping and immediately மனுஷனை கர்த்தர் தூக்கணும்னு நினைச்சாருன்னா, the Lord God wants to lift you up. கனமனன்னு நினைச்சாருன்னா, the Lord God wants to honor you. அது மனுஷனால முடியாது. It's not by man. உன்னுடைய பணத்தினால முடியாது. It's not by your money. உன்னுடைய செல்வங்களினால முடியாது. It's not by your riches. மனுஷன் வேற எந்த விதமான சப்போர்ட் உனக்கு உதவியா இருக்குங்கிறத நம்பாத. Do not trust in any other support. அவரோ பராக்கிரமசாலியை போல உனக்கு உன் பட்சத்திலிருந்து உனக்கு உதவி செய்வார். Like he'll be like a valiant man, he'll be by his side. அவரே காரியங்களை உனக்கு வாய்க்க பண்ணுவார். He himself will make the things come to pass for you. அது உன்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்.
இருக்கும். It will be marvelous in your eyes. எல்லா மனுஷரும் சொல்லுவாங்க. Every man will say. எல்லா நாவுகளும் சொல்லும். Every tongue will say. இது கர்த்தரால் ஆயிற்று. It is by the Lord. இது கர்த்தரால் ஆயிற்று. It is by the Lord. தாவீதோடு கூட இருந்த தகப்பன் சொல்றாங்க இப்போ. David's father அவருடைய said. சகோதரர் சொல்றாங்க. Brother said. மூப்பர்கள் சொல்றாங்க. Brother said. சுற்றில் இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க. People around said. இப்போ தேசமே புகழ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. Now the entire nation started to say. இப்போ தேசமே பழிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தது. Now the nation. தேசமே அருவருப்பா பார்த்தது. The nation which is complaining. தேசமே தள்ளி விட்டது. Despising him. இப்போ எல்லா நாவுகளும் என்ன சொல்லுது? All the tongues. இது கர்த்தரால் ஆயிற்று. It is by the Lord. கர்த்தர் இந்த தேவனுடைய பிள்ளையோடு இருக்கிறார். Lord is with this கர்த்தர் child. உங்களோடு இருக்கணுமா? If the Lord is with you. கர்த்தர் உங்களை உயர்த்தணுமா? The Lord has to exalt you. கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா? You have to be blessed by the Lord. கர்த்தர் உங்களை பிரகாசிக்கப்படணுமா? The Lord has to enlighten you. அவரை உறுதியா பிடிச்சுக்கொள்ளுங்க. Hold on to him firmly. அவரை உறுதியா பிடிச்சுக்கொள்ளுங்க. Hold on to him firmly. அவரால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. To be blessed by him. அதனால தான் தாவீது தன் அனுபவத்துல சொல்றான். That's why David in his experience says, உங்களை நான் துதிப்பேன் ஆண்டவரே. Lord, I will praise you. உம்மை நான் உயர்த்துவேன். I will exalt you. உயர்த்துவதற்கு துதிப்பதற்கு ஒருவரும் இங்கே இல்ல. There's no one else to be exalted and to be என் praised. வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் எல்லாம். But you are all in all to me in my life. தாவீது கர்ல கிருபை இன்றைக்கு கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். David's sure mercies is even given to தாவீது everyone. கர்ல மாறாத கிருபை இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. The sure mercies of David still it is given unchanging. The Lord who anointed David. தாவீதை தெரிந்து கொண்ட கர்த்தர். The Lord who has chosen David. வாழ்க்கையில ஒரு திட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். The Lord God also has a plan for you in your life. அதேபோல வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. Therefore many situations may come in your life. இந்த சூழலில கடந்து போகும்போதுதான் when you move through in this path, சிலர் சபையை விட்டு விலகிடுவாங்க. some will depart from the church. நம்ம சபையார் என்ன மதிக்கல. Now the believers did not respect சபையார் me. என்ன ஏற்றுக்கொள்ளல. Now they did not accept me. குறிப்பிட்ட நபர் என்னால ஏற்றுக்கொள்ளல. This particular person did not accept me. குறிப்பிட்ட நபர் இருக்கறாங்க, அவங்க மத்தியில என்னால வர முடியாது. Before this particular people I cannot come to church. நீ அந்த நிந்தையை சுமந்து கொண்டு நீ கடந்து போவாயானா, if you accept that reproach and move forward, ஏற்ற சமயம் வரும். right time will come. அதே மனுஷருக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். Before the same people the Lord God will exalt you. கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். The Lord God will honor you. அந்த மனுஷரை உன் பாதத்துக்கு கீழே கர்த்தர் கொண்டு The Lord வருவார். God will bring that man before you. ஒதுக்கினவர்கள் குனிந்திருவார்கள். Those who afflicted, those who rejected will bow down. எல்லாம் உன் பக்கத்துல வந்து பணிந்திருவார்கள். Everyone will come by your side. நீ கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவார்கள். They shall call you as the city of the Lord. சீயோன் என்று சொல்லுவார்கள். They call you Zion. சீயோன் என்றால் என்ன? What is Zion? தேவன் வாசம் பண்ணுகிற இடம். Zion is the place நீ where the Lord தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை. You are the child chosen by God. நீதான் தேவனுடைய வாசஸ்தலம். You are the dwelling place of God. நீதான் அவருடைய ஆலயம். You are his temple. நீதான் அவருடைய மாளிகை. You are his palace. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். God is with you. ஒரு காலத்தில் நீ சொல்ல, once you say கர்த்தரை கைவிட்டா God has forsaken என் தேவன் என்னை மறந்தார் என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். remember me. இல்ல இல்ல இல்ல. No. இந்த தேவன் மறவாதவர். The Lord God will not அவர் forget நினைவில் you. இருக்கிறார். God in his mind. கர்த்தரோ என் மேல் நிறைவா இருக்கிறார். God is mindful of me. மனுஷருனை தள்ளலாம். Man may reject you. மனுஷருனை புறக்கணிக்கலாம். Man may cast out மனுஷனுக்கு you. முன்னாடி ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். Accept you. தேவனுடைய பிள்ளையே, உன்னை Child of காண்கிற God. ஒரு ஆண்டவர் இருக்கிறார். There's one God who sees you. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? நீ விசுவாசிக்கிறியா? Do you believe? தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று Please stand up கர்த்தருடைய in God's சமூகத்தில் presence. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Glorify God. ஆண்டவரே, அந்த தாவீதுக்குரிய கிருபை எனக்கு தர மாட்டீங்களா? Lord, give me the grace. தாவீதின் தேவன் என்னுடைய தேவன். Give to David. Will you not give நான் it to அதை me? விசுவாசிக்கிறேன். God of David is my இன்றைக்கு God. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். Today I accept that. தாவீதை போல Like David. என் பாதையில் என்னுடைய வாழ்க்கை பயணத்திலும் In my life journey, நான் ஒடுக்கப்படுகிறேன். Lord, I am afflicted. நிந்திக்கப்படுகிறேன். I am reproached. அவமானப்படுத்தப்படுகிறேன். Put to shame. என் குடும்பத்தாரால் தள்ளப்படுகிறேன். Rejected by my family. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு I have புறக்கணிக்கப்படுகிறேன். been cast out by everyone. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை? Why this life for me? டெய்லி என் கண்ணீரை தான் Daily நான் இப்ப ஆகாரமா உட்கொண்டிருக்கிறேன். I consume my tear as a ஒரு நாள் food. நிம்மதியான சாப்பாடு இல்ல. There's no peaceful food. நிம்மதியான உறக்கம் இல்ல. Peaceful sleep, no. நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்ல. I don't have a peaceful life. என் பட்சத்துல இருப்பாங்களான்னு பார்த்தா, When I see there is someone to help me, ஆறுதலுக்கு யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா, when I see if there is someone to comfort me, யாரிடத்திலும் போய் பேசினா if I went to go and speak to them, வேதனைப்படுத்துற மாதிரி தான் பேசுறாங்க. they speak to me to grieve me. அந்த சகோதரி ஜெனி சாட்சி சொல்லிச்சே. Sister Jenny gave a testimony. பையன் கிளாஸ்ல ஸ்கூல்ல செகண்ட் வாங்குனவன். He is school second. ஸ்கூல்ல செகண்ட் வாங்குனவன். School second. ஆனா ஒரு அட்மிஷன் கிடைக்க ஸ்கூல்ல ரெண்டாவது வாங்கியிருக்கான். அந்த அவன் +2ல ஸ்கூல்ல ரெண்டாவது ஸ்தானம் கிடைச்சிருக்குது. +2 he is a school second. ஸ்கூலுக்கு முன்னாடி பெரிய போர்டு வச்சிருக்காங்க. Before school there is a big board kept. கல்லூரியில இடம் கிடைக்கலையே. But nothing. இப்படி எனக்கு ஒரு வேதனையா இருக்குது. It is so grieving to me. எல்லாம் தள்ளிட்டாங்க. Everyone cast out. தாவீதின் தேவன், But God of David, பிள்ளைகளை கர்த்தர் வெட்கப்படுத்த He will மாட்டார். not shame our children. ஏற்ற காலம் வரும். Right time will தேவ come. சமூகத்தில் இருக்கிறவர்களை, Those who are in presence of தேவனை God, உறுதியாக பிடித்துக் கொள்ளவர்களை hold on to the Lord ஒரு firmly. நாள் வரும். One day will come. கர்த்தர் இந்த வார்த்தைகளுக்கு சாட்சியா நிறுத்துவார்.
ஏற்படுத்துவார். The Lord God will make as a உன்னை testimony. சாட்சியா God will ஏற்படுத்தும்படியாக form as a testimony. கர்த்தர் எனக்கு துணையாக The இருந்தார். Lord is my companion. இதுதான் என் தேவன். You are my God. உம்மை துதிப்பேன். I will praise you. நீ தேவ சமூகத்திலிருந்து உற்சாகமாய் பலி செலுத்துகிற தேவனுடைய பிள்ளையாக. You are a child of God when you offer willfully. கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள பிரவேசிப்பேன். I shall enter into the presence of the Lord. வாசல்களே திறவுங்கள். Oh, the gates of righteousness நான் open. பலி செலுத்த முடியல. Till now I am not able to ஆராதிக்க முடியல. I am not able to serve விடுதலையோடு தேவனை துதிக்க முடியல. I am not able to praise His God. இப்ப சொல்றான். Now he says, நீதியின் வாசல்களே திறவுங்கள். The gates of righteousness open. நான் இந்த வாசலுக்குள்ள பிரவேசிப்பேன். I will enter into the gates. கர்த்தரை துதிப்பேன். I will praise God. என் கண்களுக்கு ஆச்சரியமானதை செய்வார். He will do marvelous things for கர்த்தரை us. துதியுங்கள். Praise the Lord. அவர் நல்லவர். He is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. His mercy endures forever. கர்த்தரை துதிப்போம். Let's praise the Lord. வாழ்க்கையில கர்த்தரை பிடிச்சுக்கோ. Hold on to the அவரை Lord in your உறுதியா life. பிடிச்சுக்கோ. Hold on to Him firmly. ஒத்தாசை அவரிடத்திலிருந்து தான் வருது. Help comes from Him. ஒத்தாசை அந்த பர்வதத்திலிருந்து வருது. Help comes from that mountain. அவரிடத்திலிருந்து வருது. It comes from Him. கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். Let your eyes look at Him. ராஜாவை மகிமை பொருந்தின உன் கண்கள் Let your பார்க்கட்டும். eyes see your King as glorious. வேலைக்காரனுடைய கண்களை நோக்கி எஜமானி கையை நோக்கி கொண்டிருக்கிறது போல. As like the eyes of the servant looks in the hand of the master. வாழ்க்கையில் அவரே நோக்கி பார்த்து கொண்டிரு. In everything in your life, look at Him. 2025 வருஷம் முடியறதுக்குள்ள வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். Before the end of 2025, God will do great things in your life. விசுவாசிக்கிற கர்த்தர் பெரிய உயர்வை உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுவார். If you believe, God will command. உனக்கு ஒரு அபிஷேக தைலத்தை கர்த்தர் உனக்குள்ள ஊற்றுகிறார். God will pour anointing ointment in you. உனக்குள்ள ஒரு மேன்மைக்குரிய உயர்வை கர்த்தர் தருகிறார். God will give an exaltation in எந்த your life. மனுஷனுக்கு முன்னாடி வெட்கப்பட்டாயோ, Before which man you are எந்த shamed, இடத்தில் தள்ளப்பட்டாயோ, you are cast out. அந்த சத்துருக்களுக்கு நீ உதவி செய்ய போகிறாய். You will go to help the enemy. சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி. Before the enemy, அந்த சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு before பந்தி. the enemy, a table will be prepared for you. அபிஷேகம் பண்ணுகிறார். He anoints your head with oil. அபிஷேகம் He பண்ணுகிறார். anoints your head with oil. வாழ்க்கையில் ஒரு தீங்கு உன்னை தொடராது. No evil shall befall on your life. ஒன்றாக உனக்கு நெருங்க முடியாது. No evil shall come in your life. உன் சத்துருக்களை அவரே துரத்தி விடுவார். Himself will cast out your enemies. நீ ஆயத்தப்படுவே. You will be prepared. ஜெயம் கர்த்தரால் வரும். Victory will be from the Lord. வாழ்க்கையில உனக்குண்டார ஜெயமெல்லாம் கர்த்தரால் வரும். All your victory will be from the அது Lord. சிங்கம் வந்தாலும் சரி, If lion comes, கரடி வந்தாலும் சரி, even if bear comes, கோலியாத்தை எதிர்த்து வந்தாலும் Even if Goliath முழு comes, ஜனங்களும் பயந்து பின்வாங்குவாங்க. entire people will be feared and they shall set back. உன்னை கர்த்தர் உனக்கு பலன் தருகிறார். The Lord God will give you உனக்கு ஒரு strength. அபிஷேகம் தந்திருக்கிறார். An anointing. அந்த அபிஷேகத்தோட நீ முன்னேறு. With the anointing, move forward. ஆவியின் பலத்தை நீ காத்துக்கொள். Oh, receive this power of ஆவியின் spirit. பலத்தினால் நீ முன்னேறு. This is the power of இது spirit and move forward. அபிஷேகத்தில் நடக்கிற ஊழியங்க. This is the ministry இது done by the ஆவியினால் நடத்தப்படுகிற This is ஊழியம். the ministry done by the spirit. ஸ்தானங்களை பார்த்து, Not seeing the position. பதவியை பார்த்து, Not seeing the money. அழகை பார்த்து, Not seeing the உன் beauty. தாளந்தை பார்த்து, Not looking at the talents. உன்னுடைய வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்த்து, Not looking at the outward உன் beauty. பணத்தை பார்த்து, Not looking at the உன் money. பொருளை பார்த்து, Not looking at the- உன்னை தூக்கி உயர்த்துகிற ஊழியம் இந்த It's not ஊழியம் the இல்ல. ministry which will exalt you looking at இந்த all this. ஊழியம் This ministry அபிஷேகத்தினால் நடக்கிற ஊழியம். is done by the anointing. அபிஷேகத்தினால் உயர்த்தப்படுகிற The ஊழியம். ministry lifted up by the anointing. ஒன்றுமில்லாதவனை, Even those who have nothing, ஒன்றுமில்லாதவனை, Those who have nothing, பைத்தியமானவனை, those who are insane, பலவீனமானவனை, those who are weak, அற்பமா எண்ணப்பட்டவனை, those who are despised, இழிவானவனை those who are lowly, தூக்கி நிறுத்துகிறார். the Lord God lifts them up. இதே பாதை பவுலுக்கு வந்துச்சு. The same path came to Paul. அப்போஸ்தலருடைய கூட்டத்தில் அவரை சேர்க்கவே இல்ல. He was not accepted in the group of 14 Paul. வருஷம் அவரை சேர்க்கவே இல்ல. 14 years he was not accepted. துரத்தி அடிச்சிட்டாங்க. He was cast out. பெரிய கூட்டத்துல பிரசங்கம் பண்ண முடியல. And he was not able to preach. எண்ணிக்கைக்குட்பட்டவர்களுக்கே தான் அவர் பிரசங்கம் He was பண்ணினார். preaching to the people those who ஆனா are இன்றைக்கு அவருடைய புத்தகம் தான் வேதத்தில் அதிகமா சொல்லப்பட்டிருக்கிறது. But his book is written in the scripture so much. கர்த்தர் கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற மனுஷன், The man who is to be honored by the Lord, மனுஷனை, That man- கர்த்தர் கனம் பண்ணுகிற மனுஷனை, the man whom the Lord honors, கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனுஷனை, The man who is called by the Lord, அவருக்கா தெரிந்து கொள்ளப்பட்ட the மனுஷனை man who is chosen by the Lord, இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். they are cast out by the world. மனுஷரால் They are தள்ளப்படுகிறார்கள். rejected by the world. மனுஷரால் They are rejected by the man. நிந்திக்கப்படுகிறார்கள். They are reproached. அசட்டப்படப்படுகிறார்கள். They are despised. நீ அந்த மனுஷனா இருக்கிறாய் என்றால், If you are that man, தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு நீ அறிந்து கொள். child of God, know this well. அபிஷேகத்தினால் நீ முன்னேறு. Move forward நீ with the anointing. ஆவியினால் நீ முன்னேறு. Move forward with spirit. அபிஷேகத்திலே பலன் கொள். Be strong in the anointing. தாவீது கரிலே மாறாத கிருபை. The sure mercies of David. இந்த கால மத்தியான வேளையில உனக்குள்ளே கர்த்தர் அபிஷேகத்தை The ஊற்றுகிறார். Lord God is pouring that கரங்களை anointing. தட்டி பெற்றுக்கொள்ளுங்க Clap எல்லாரும். your hands and receive it. விரும்புகிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க. Those who want, receive it. இன்றைக்கு அந்த அபிஷேகத்தின் தைலம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. This anointing is poured in the head today. அவருக்காக, எனக்காக, For me. எனக்காக, For me. எனக்காக வேணும் நீ.
For me, I want என்னுடைய வார்த்தை அறிவிக்கிறதுக்கு நீ வேணும். I want you to declare my words. நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க. They are afflicted. நெருக்கப்பட்டிருக்கிறாங்க. They are afflicted and troubled. வேதனைப்பட்டிருக்கிறாங்க. They are grieved. கண்ணீர்ல இருக்கிறாங்க. Shedding tears. சஞ்சலத்தில் இருக்கிறாங்க. You are grieved. வருத்தத்தில் இருக்கிறாங்க. You are in sorrow. கருத்தில் இருக்கிறாங்க. You are in trouble. என் ஜலத்தை ஆற்றணும். You have to comfort my என் people. ஜலத்தை தேற்றணும். You have to comfort my people. யாரும் இல்லையே. There's no யாரும் one. இல்லையே. There's no என் one. ஜலத்தை தேற்றும்படியான There's no ஆட்கள் one இல்லையே. to comfort. உபாத்தியர்கள் இருக்கிறாங்க. There are people to தகப்பன் இல்லையே. There's no fathers. தகப்பன் இல்லையே. There's no fathers. எல்லா பாதையிலும் கடந்து போல Everyone ஒன்ன கர்த்தர் செலக்ட் பண்றாரு. The Lord God selects. எல்லா பாதையிலும் கடந்து போக வைக்கிறாரு. The Lord God makes you to pray. ஏன் அந்த பாதையில நடத்துறாரு? Why is leading in this path? நடத்தின மனுஷர் மேல கோபம் கொள்ளாத. Do not be angry at the man நடத்தின who is மனுஷர் leading you. அற்பமா நினைக்காத. Do not count the man அவங்க despised. உனக்கு தேவையா Do not count இருந்தாங்க. the man lowly. தேவனுடைய வார்த்தை அறிவிப்பதற்கு Declare the word of God. தேவனால் நீ தெரிந்து கொள்ளப்படுவதற்கு You to be anointed. அவர்கள் உனக்கு தேவையா இருந்தாங்க. Required for you. அவர்களுக்காக கர்த்தரை நீ ஸ்தோத்திரம் பண்ணு. Praise God for that. அவர்களுக்காக கர்த்தரை நீ மகிமைப்படுத்து. You have to glorify God for them. சத்துருக்களை நேசி. You love your enemies. இததான் இயேசு சொல்லிக் கொடுத்தார். That's what Jesus said. உன்னை நிந்தித்தவங்க, Those who reproach, துன்பப்படுத்தினவங்க, those who shamed. அவங்க மனதார அவங்களை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணு. Bless them and pray for அவங்களை them with all your heart. ஆசீர்வதிக்கிறப்பா. Oh Lord, என் bless them. நிமித்தம் அவங்களை கண்டிச்சிராதீங்கப்பா. Lord, do not rebuke உம்முடைய them. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, Lord, for உம்முடைய your promise திட்டம் to be fulfilled, நிறைவேறுவதற்கு for your plan to be அவங்க fulfilled. எனக்கு தேவையா இருக்கிறாங்க. Lord, I need அவங்களை ஆசீர்வதிங்க. Lord, bless அவங்க them. மேல நான் கசப்பு வைக்க கூடாது. Lord, I will not have அவங்க மேல bitterness நான் on them. விரோதம் வைக்க கூடாது. Lord, I should not அவங்களை have நான் hatred பகைக்க for them. கூடாது. Lord, I should அவங்களை not நான் hate மனதார Lord, ஆசீர்வதிக்கணும். I should bless them அந்த with all இருதயத்தை my heart. கர்த்தரிடத்துல கேட்கிறீங்களா? If you ask me that கர்த்தர் இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை நான் உங்களுக்கு Lord, God தரப்போறேன். gives you that anointing அந்த today. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive that anointing. அப்படிப்பட்ட தாவீதை தேடுறார். He seeks அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கர்த்தருக்கு that தேவை. kind of David is searching. That kind of anointed God wants. ஹalleluya ஹalleluya ஷலபல கரபல கத்ரபல தள்ளப்பட்டோரை தெரிந்து கொண்டார், தூரத்துண்டோரை சேர்த்து கொண்டார், தள்ளப்பட்டோரை தெரிந்து கொண்டார். எல்லாரும் சேர்த்து எல்லாரும் சேர்த்து பாடுங்க. நேசித்த பலரும் வெறுத்தனரே, ஓ சபல ஹalleluya கர்த்தரை துதித்து கீர்த்தன பண்ணினார், கர்த்தர் நமக்கு இன்பம் தந்திடுவார். தேவனை துதித்து கீர்த்தன பண்ணினார், தேவன் நம்மோடு என்றும் வாசம் செய்வார். தேவனை துதித்து கீர்த்தன பண்ணினார், தேவன் நம்மோடு என்றும் வாசம் செய்வார். ஆண்டவர் மிகவும் பெரியவரே, ஹalleluya அற்புதம் மிகவும் உள்ளவரே, ஆண்டவர் மிகவும் பெரியவரே, அற்புதம் மிகவும் உள்ளவரே, அவர் தம் அறிவுக்கு அளவில்லையே, அவர் இரக்கத்திற்கு முடிவில்லையே, அவர் தம் அறிவுக்கு அளவில்லையே, அவர் இரக்கத்திற்கு முடிவில்லையே. ஆண்டவர் மிகவும் பெரியவரே, பெரியவரே, அற்புதம் மிகவும் உள்ளவரே,
அபிஷேகம் பண்ணவருக்கு அவர் அரணாக இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருக்கு. He is anointed. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையா You இரு. are the anointed child of God. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஆவியினால் அபிஷேகம் Every day you பண்ணப்பட்டவரா should be filled with the Spirit and anointed by God. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Lord is with us. அவர் பெரியவர். He is great. துதிக்கு பாத்திரர். He is worthy of praises. மகிமைக்கு பாத்திரர். He is worthy of glory. அவரே நமக்கு எல்லாவற்றுக்கெல்லாம். He is all and all for us. இந்த தேவனை தவிர வேற தேவன் இல்லை. Other than this God, there is no other God. பெரியவர். He is great. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். My Lord is God. அவருடைய இரக்கம் பெரியது. His mercy is great. அவருடைய தயவு பெரியது. His favor is great. அவருடைய கிருபை பெரியது. His grace is great. ஷாபலகனா. நீ தள்ளப்பட்டிருக்கிறாயா? Are you cast out? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? Are you with sorrow? கைவிடப்பட்டிருக்கிறீங்களா? Are you forsaken? வியாதியில பீடிக்கப்பட்டிருக்கிறீங்களா? Are you caught by the disease? பலவீனம் தாக்கி இருக்குதா? Is weakness attacked you? கடல்ல மூழ்கி கொண்டு போறீங்களா? Are you sink down in depths? இல்ல, விடுதலை உண்டு. There's deliverance. உங்களை நேசிக்கிற ஒருவர் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். There's one God who loves you, watches you. திடீரென்று அற்புதம் நடக்கும். Suddenly there will be miracles. பராக்கிரமசாலியோட, Like valiant, வல்லமை உள்ள தேவன் a mighty God. அற்புதமாக கிரியை செய்வார். Wonderfully he'll work. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தால், Even if you have little நீ strength, கொஞ்சம் பலன் இருக்குது, even if you have little strength, அதுல நீ உண்மையாயிரு. be faithful in that. நாமத்தை மறுதலிக்காம அதுல உண்மையாயிரு. Do not deny and be faithful in that. கொஞ்சம் பலத்துல உண்மையாயிரு. Be faithful in the little கடத்துல strength. கொஞ்சம் ஊழியத்துல உண்மையாயிரு. Be faithful in the little ministry. கொஞ்ச நேரம் ஜெபிக்கிற உண்மையாயிரு. You're praying little prayer. கொஞ்ச நேரம் வேத வாசிக்கிற உண்மையாயிரு. Reading scripture, be faithful in little. கொஞ்சம் ஊழியம் செய்ய முடியுமா செய். Little ministry, if it is possible, do it. கொஞ்சம் பணமா உண்மையாயிரு. Little money, be faithful. ஏற்ற காலம் வரும். Right time will come. வாசல் திறக்கப்படும். Doors will be நீ open. வாசி கதவை போய் தட்ட வேண்டாம். No need to go and knock the door. தட்டுகள் திறக்கப்படும்ங்கிற வார்த்தை அல்ல. The word is not knock and it shall be பிலதெல்பியா opened. சபைக்கு திறந்த ஆண்டவர், The God who opened the இதோ door. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். Behold, I'll set an open door before you. ஏன்னா Why? நீ கிரியை செய்து கொண்டே இருந்தா, Because you're working. நீ கொஞ்சம் பலத்திலும் ஐயோ நல்ல பலன் வரட்டும், Even a little நல்ல ஞானம் strength. வரட்டும், Let me have big நல்ல wisdom. ஐஸ்வர்யம் வரட்டும், Let me have big riches. நல்ல கிருபைகள் கிடைக்கட்டும், Let me have big grace. நிறைய வரங்கள் கிடைக்கட்டும். Let me have great talents. அப்படி காத்திருக்கல. You did not wait to that. கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த. You are faithful in little. 2-3 பேர் அதுலயே உண்மையா இருந்த. 2-3, even that you were faithful. குடும்பத்துல நீ உண்மையா இருந்த. You are faithful in the family. ஏற்ற காலம் வருது பாருங்க. The right time came. வாசலை திறந்துருவாரு. The Lord God will open the ஒருத்தர் door. மூட முடியாது. No one can shut it. ஒருத்தர் அதை பூட்ட முடியாது. No one can close it. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. The gates of hate. தேவனுடைய வல்லமைக்குரிய மகனாய் மாற்றப்படுவார். God will make you a man of தேவனுடைய power. ஆசீர்வாதத்துக்குரிய மகனாய் You will be மாற்றப்படுவார். made as the blessed man of விசுவாசிக்கிறீங்களா? God. Do you believe? விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Glorify God. உங்கள் பலத்தோடு கர்த்தாவே With all வந்து your ஸ்தோத்திரம். strength. Praise God. நான் அந்த பலத்துல உண்மையா இருக்கிறேன். God will be faithful in என்னுடைய that. ஊழியத்துல உண்மையா God will be இருக்கிறேன். faithful in the ministry. எனக்கு கொடுக்கப்பட்டவைகளை உண்மையா இருக்கிறேன். God will be faithful in everything you have given to me.